அப்போஸ்தலன் பவுலுடைய பயணங்கள் அதை குறித்து நம்ம வேத பாடத்தை தொடர்ந்து கற்றுக்கொண்டு வரோம். இது 3வது வாரம். முதலாவது அப்போஸ்தலனை குறித்த ஒரு அறிமுக வகுப்பு பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, அப்போஸ்தலனுடைய முதல் மிஷனரி பயணங்கள், முதல் மிஷனரி பயணம் பார்த்தோம். அடுத்து 2வது வாரம், 3வது வாரம், இப்ப 2வது மிஷனரி பயணத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். யார் இந்த மிஷனரி பயணத்தை குறித்து கற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கிறீர்களோ, கர்த்தர் அவர்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாத்தீங்கன்னா பல்வேறு பயணங்கள் இருக்குது. வாழ்க்கையே ஒரு ஓட்டம் தான், பயணம் தான். சிலர் துணையோடு ஓடலாம், சிலர் துணை இல்லாம ஓடலாம், சிலர் காலோடு ஓடலாம், கால் இல்லாமலே ஓடலாம். சரிங்களா? சிலர் நல்ல பலத்தோடு ஓடலாம், பலம் இல்லாமல் ஓடலாம். ஆனா ஓடணும்னு ஆசை இருந்தா போதும், கர்த்தர் ஓட வைப்பார். அல்லேலூயா. இப்ப இங்க பார்க்கலாம், பல்வேறு பயணங்கள் நமக்கு தெரியும். ஒரு ராஜாவை சந்திக்கணும்னா செய்தியோட சந்தித்தாதான் மதிப்பு. செய்தி இல்லாத பயணத்தை குறித்து 2 சாமுவேல் 18:23 நம்ம பார்க்கிறோம். அகிமாஸ் கஷ்டப்பட்டு ஓடியும் செய்தி இல்லாதனால ராஜாவை சந்திக்க முடியல, அவனுக்கு கெட்ட பேராது. அடுத்து பாதுகாப்பு இல்லாத பயணம். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அவன் எருசலேம்ல இருந்து எரிகோ போறான். பாதுகாப்பு இல்லாதனாலே அவன் குறிப்பிட்ட இலக்கை சென்றடைய முடியல. நல்ல சமாரியன் வந்ததுனால அவன் காப்பாற்றப்பட்டான். அப்ப பாதுகாப்பு பயணம் வேணும்னா பரிசுத்த ஆவியானவர் வேணும். அடுத்து பாத்தீங்கன்னா, புத்தி இல்லாத பயணம். இளையகுமாரனோட பயணம் லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இருக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அப்ப புத்தி இல்லாத ஒரு பயணம் போனா எல்லாத்தையும் இழந்துட்டு தான் போகணும். அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் பரலோக ராஜ்யத்தை இழந்து போயிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, திட்டம் இல்லாத பயணம். ஆதியாகமம் 12ல பாத்தீங்கன்னா தெரியும். ஆபிரகாமுடைய அழைப்புல தேவன் கொடுத்த ப்ளூ பிரிண்ட்ல எகிப்தே கிடையாது. ஆனா ஆபிரகாம் இந்த திட்டம் இல்லாத பயணத்துல எகிப்துக்கு போனதுனால, இறக்கி வைக்க முடியாத சுமையான ஆகாரை பெற்றுக்கொண்டதுனால இன்றைய வரைக்கும் யூதர்களுக்கு பிரச்சனையா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அது திட்டம் இல்லாத பயணம். அடுத்து அழைப்பு இல்லாத பயணம். ஆதியாகமம் 13ல லோத்து. சரிங்களா? ஆபிரகாமோடு லோத்து இருக்கிறான். ஆபிரகாம் 4 இடங்கள்ல பலிபீடம் கட்டுறாரு. போற இடங்கள்லாம் கர்த்தரை தொழுது கொள்றாரு. ஆனா தொழுது கொள்ளணும், பலிபீடம் கட்டணும்னு ஒரு அறிவு இல்லாததுனால, அழைப்பில்லாத பயணத்துல அவன் தன்னை மாட்டிக்கொண்டதுனால அவருடைய சந்ததி சபிக்கப்பட்டதா போறத பார்க்கலாம். மோவாபியரும் அம்மோனியரும் உருவானதை பார்க்கலாம். அடுத்து எதிர்காலம் இல்லாத பயணம். ரூத் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். எலிமெலேக்கு, நகோமி எதிர்காலம் இல்லாதனால எருசலேம்ல இருக்கணும்னா, பெத்லகேம்ல இருக்கணும்னா ஒரு ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கம் இல்லாத இடத்துக்கு பஞ்சத்தை காரணம் காட்டி போனதுனால தன்னுடைய கணவனை 2 பிள்ளைகளை இழந்ததை பார்க்கலாம். அடுத்து எச்சரித்தும் கேட்காத பயணம். நம்ம 3வது பவுலுடைய மிஷனரி பயணத்துல அதை குறித்து பார்க்க போறோம். நூற்றுக்கு அதிபதி கப்பலுடைய கேப்டன் என்ன சொல்றாரு, உரிமையாளர் என்ன சொல்றாரு, அதை மட்டும் தான் கேட்கிறான். ஆனா தேவ மனுஷன் என்ன சொல்றாரோ அதை கேட்காதனால பெரிய சேதத்துக்குள்ளே போறதை பார்க்கலாம். அடுத்து ஆசீர்வாதத்துக்கான பயணம். 2 ராஜாக்கள் 2ல பாத்தீங்கன்னா தெரியும். எலியாவை பின்தொடர்ந்த எலிசா 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். கில்கால்ல இருந்து, பெத்தேல்ல இருந்து, எரியோல இருந்து யோர்தான் போய் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 52 கிலோமீட்டர் தொடர்ந்து போய் ஆசீர்வாதத்தை 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறத பார்க்கலாம். அடுத்து சூனேமேல் 2 ராஜாக்கள் 4:17 தான் எலிசா மூலியமாக அந்த தேவ மனுஷன் கொடுத்து அந்த வார்த்தையின் மூலியமாக கிடைக்கப்பட்ட பிள்ளையை இழந்து போனா. ஆனா பாருங்க, அவ சூனேமியால் திரும்ப அந்த கர்மேலுக்கு போய் எலிசா நீ வந்தா வாங்க அப்படின்ட்டு கரெக்டா திரும்பி எலிசாவோடு வந்து தன்னுடைய மகனை உயிரோடு பெற்றுக்கொள்கிறத பார்க்கலாம். இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன தன்னுடைய குமாரனை பெற்றுக்கொள்கிறத பார்க்கலாம். நம்பிக்கையின் பயணம். யாக்கோபு 28 அதுல பாத்தீங்கன்னா 32ல பாத்தீங்கன்னா பாருங்க, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தோடு போய் ஒரு நம்பிக்கையோடு போறான். ரிட்டர்ன் வரும்போது வெறும் கையும் கோலுமா போனேன், 2 பரிவாரங்களோடு வந்தேன். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இடையில தேவன் இடைப்படுறார். அடுத்து இயேசுவை அறிவிக்க ஓடும் பயணம். அப்போஸ்தலர் 8ல பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பிலிப்பு எத்தியோப்பியா மந்திரி, இங்க பாத்தீங்கன்னா எருசலேம்ல இருந்து ஆசுதோத் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 மைல். பாருங்க, நீங்க தேவனுடைய ஊழியத்தை நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டா நீ உங்களுக்கு பயண செலவை தேவன் பொறுப்படுத்திக் கொள்வார். அல்லேலூயா. அங்க யோனாவை பார்க்கலாம். தர்சீசுக்கு போ, நினிவேவுக்கு போன்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்து மாத்தி போறான். ஆனா மறுபடியும் பாருங்க, அவன் தர்சீசுக்கு வந்து டிக்கெட் எடுக்காம தான் மீனே எடுத்துட்டு போய் விடுறத பார்க்கலாம். சரிங்களா? இயேசுவை அறிவிக்க ஓடும் பயணம் தேவன் அற்புதமா நடத்துவார். அதே போலதான் இறுதி பயணம். தாவீது 1 ராஜாக்கள் சொல்றார், நான் மனுஷர் போகிற வழியிலே நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இறுதி காலத்தை சாலமோனுக்கு முன்னறிவிக்கிறார். மனுஷருடைய நிலைமை என்ன? அவன் ராஜாவா இருந்தா
பாட்டுக்காரனா சங்கீதக்காரனா இருந்தா, எவ்வளவோ தாளந்தை பெற்றிருந்தான். ஆனா அவனுக்கு ஒரு மரணம் இருக்கு. அவனுக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. நான் கர்த்தரிடத்துல போய் சேருவேன். இறுதி பயணத்துல ஒரு நிச்சயம் இருக்கணும். பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்கு இது கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் இறுதி பயணத்துல. அடுத்து கானான் பயணம் கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு அவங்க பாருங்க எத்தனையோ பேர் 30 லட்சம் பேர் கிளம்புனாங்கன்னு சொல்றாங்க. 2 பேர் தான் போனாங்க. 2 பேர் தான் போனாங்க. விசுவாசம், தேவன் மேல விசுவாசம் யார் யார் குறைஞ்சு தேவன் மேல முறுமுறுக்கிறாங்களோ அவங்க கரை திரை இல்லாம தேவனுக்கு முன்னாடி நிக்கணும். முறுமுறுத்தா பரமகாணானுக்குள்ள போக முடியாது. 30 லட்சம் பேர் கிளம்புறது பெரிய விஷயம் இல்ல. எத்தனை பேரு சென்று அடைகிறோம் அதான் சரியா. எவ்வளவு பெரிய ராஜ்யமானாலும் சரி, தகப்பன் பயங்கரமா சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருப்பான். ஆனா புள்ள ஊதாரியா அழிச்சு தீக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? பயங்கரமா கிளம்புனாங்க இவங்க. 30 லட்சம் பேர் எவ்வளவு சந்தோஷமா கிளம்புனாங்க. எத்தனை யாராவது உள்ள போனாங்களா? ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். ஆனா இவங்க பயங்கரமா வந்தாங்க. ஆனா அதை காத்துக்கொள்ள தெரியல. அதே போல 14வது பவுலுடைய மிஷனரி பயணம். பவுல் ஒரு தேவனுடைய மனுஷன். பவுலை குறித்து 100 ஒருவரி செய்திகள் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 30 சொல்லி இருக்கிறேன். சரிங்களா? பவுல் யாரு, எப்படிப்பட்டவர், அவருடைய குணநலங்கள் என்ன, அவருடைய அழைப்பு எப்படியாப்பட்டது, அவர் எந்த ஊரு, எப்படி வாழ்ந்தாரு, எங்கெங்கெல்லாம் ஊழியர் செஞ்சாரு, இதை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இந்த பவுலுடைய மிஷனரி பயணம் முடியும் பொழுது உங்களுக்கு மீத நோட்ஸும் கொடுப்பேன். சரிங்களா? இப்ப பவுலுடைய மிஷனரி பயணம் அப்படின்னு சொல்லும் பொழுது, மிஷனரி அப்படின்னா வேத வார்த்தையை சொல்றதோடு மாத்திரமல்ல, அவங்கள நல்வழிப்படுத்துறதோடு மாத்திரமல்ல, அவங்களுக்கு சமுதாய பணிகளை செய்து கொடுக்கணும். ஒரு கல்வி அறிவு, ஒரு தொழிலை லாபமா நடத்தக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு படிப்பை கொடுக்கணும். அவர்களுக்கு வாழ வசதி செய்து கொடுக்கணும். சுகாதாரத்தை பத்தி மருத்துவ பணிகளை செய்து கொடுக்கணும்னு நிறைய இருக்குது. அப்போஸ்தலருடைய அழைப்பு என்னன்னா, அப்போஸ்தலர் காலிங், சுவிசேஷர் காலிங்னா, சுவிசேஷகன் ஒரு சபைக்கு போவான். ஒரு இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் வேணாலும் போகலாம். தேவனுடைய நற்செய்தி அறிவித்துட்டு அவங்க போயிடுவாங்க. அப்போஸ்தலர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சபைகளை நிறுவுவாங்க. அடுத்து இன்னொரு சபையை நிறுவ போயிடுவாங்க. ஆனா அப்போஸ்தலர், சுவிசேஷகர் அதை தாண்டி வர்றது இந்த மிஷனரி. சரிங்களா? எல்லா வரங்களையும் பெற்றிருக்கணும் பாருங்க. அவங்க ஒரு இடத்துல போய் சபையை ஸ்தாபிப்பாங்க. அந்த மக்களுக்குரிய நல்வாழ்க்கையை இவங்க பொறுப்படுத்திக் கொள்வாங்க. படிப்பு, மருத்துவம், சரிங்களா, மற்ற விஷயங்கள் அவங்க தொழில், குடும்பம் நடத்துற அளவுக்கு அவங்க உதவி செய்வாங்க. தான் மிஷனரி. போனா கிறிஸ்துவை அறிவிக்கணும் முதலாவது. சரிங்களா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அந்த சொல்றதான் மிஷனரி பயணம். சரிங்களா? இப்ப இத்தனை பயணங்களை நம்ம குறித்து பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பவுலோடைய மிஷனரி பயணத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். இதுல பாருங்க, நல்லா தெளிவா தெரியுதா உங்களுக்கு? பவுலோடைய மிஷனரி பயணம். இதுல நல்லா கவனிங்க. 1 மணி நேரமா 1.25 மணி நேரமா எடுக்கிற வரைக்கும். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா பவுலோடைய செகண்ட் மிஷனரி பயணம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 36ல இருந்து, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 36ல இருந்து அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 22 வசனங்கள் வரை இருக்கு. சரிங்களா? முதல் பயணத்துக்கும் நான் வசனம் சொல்லி இருக்கிறேன். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா பவுலுடைய 2ஆம் மிஷனரி பயணத்துல எந்த வருஷம் தொடங்குனது? 49 கிபி 49ல இருந்து 52 வரைக்கும். வருஷங்களும் தூரங்களும் தோராயமானவைகள். என்னது? மறுபடியும் சொல்லுங்க. வருஷங்களும் தூரங்களும் தோராயமானவைகள். இதுதான் 10 கிலோமீட்டர்னா 10 கிலோமீட்டர் அப்படி கிடையாது. கூட 5 கிலோமீட்டர் வரலாம், இல்ல கம்மி 5 கிலோமீட்டர் வரலாம். ஆனா ரொம்ப 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்லாம் வராது. சரிங்களா? அப்ப பவுலுடைய 2ஆம் மிஷனரி பயணத்துல எந்த வருஷம் தொடங்குச்சு? தோராயமாக 49ல இருந்து 52 வரை. முதல் மிஷனரி பயணம் தொடங்கி கிட்டத்தட்ட 2ல இருந்து 5 ஆண்டுகளுக்குள்ளாக அவங்க 2 வருஷம் ரெஸ்ட் எடுத்தாங்களா, 5 வருஷம் ரெஸ்ட் எடுத்தாங்களா, அது சில பேர் கால்குலேட் பண்ற விதத்துல இருக்குது. ஆனா 2 வருஷத்துக்கு மேலாக இருந்தாங்க. சரியா? அடுத்து இதுல பாருங்க, அவங்க எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் போனாங்க. முதல் பயணத்தை விட 2வது பயணத்துல அப்படி டபுளா போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த பவுலுடைய மிஷனரி பயணத்துல இவங்க தோராயமாக 5000 கிலோமீட்டர், அதாவது 4965 கிலோமீட்டர்ல இருந்து அந்த மைல்ல சொன்னா 3085 மைல்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க. இப்ப உள்ள மாதிரி பிளைட்டோ, சரிங்களா, வசதிகளோ எதுவும் கிடையாது. அவங்களுடைய பிரயாசத்தை நம்ம பார்க்கணும். சரியா? அப்ப எத்தனை கிலோமீட்டர் போனாங்க நம்ம பார்க்கிறோம்.
அடுத்து எத்தனை டூரேஷன், அந்த பீரியட் எத்தனை நாள் அப்படின்னு பார்க்கும்போது அப்ராக்சிமேட்லி 3 வருஷம். 3 வருஷத்துல இருந்து ஒரு சில பண்டிதர்கள் சொல்றாங்க 4 வருஷம் வரைக்கும் சொல்றாங்க. 3 to 4 வருஷம் சொல்றாங்க. ஆனா நான் 2.5ல இருந்து 3 வருஷம் தான் போட்டிருக்கிறேன். கொரிந்துவிலே 1.5 வருஷம் இருந்திருப்பாங்க. கொரிந்து பட்டணத்திலே 1.5 வருஷம் இருந்திருப்பாங்க. அப்ப இந்த அவுட்லைன்லயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுதா? அவுட்லைன்லயே பார்க்கும் பொழுதே இந்த ஸ்லைட் பண்றதுக்கு நான் ஒரு நிறைய படிச்சுட்டு இன்னைக்கு காலையில உட்காந்துதான் கொஞ்சம் தலைவலி பயங்கர கொஞ்சம் இல்ல கொஞ்சம் தலைவலி தான். இது நிறைய படிச்சு இந்த அப்போஸ்தலர் 2வது பவுலுடைய மிஷனரி பயணத்தை படிக்கும் பொழுது இந்த அதிகாரம் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல 18ஆம் அதிகாரம் படிக்கும்போது கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அதுல ரெண்டும் சம்பந்தப்படுத்தி வரும். சரிங்களா? சரி, நம்ம இப்ப பவுலுடைய 2வது மிஷனரி பயணத்துக்கு போலாமா? இது அவுட்லைன் தான். அவுட்லைன் தான். அது முதல்ல 2வது பயணம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல் பயணம் எதுல இருந்து எது வரைக்கும் முடிச்சாங்க? முதல் பயணம், முதல் மிஷனரி பயணம் அந்தியோகியால இருந்து அந்தியோகியா. சரியா? இந்த 2வது மிஷனரி பயணத்துல அப்போஸ்தலர் பயணத்துக்கு முன்பாகவே எருசலேம்லாம் வரும். எருசலேமுக்கு போயிட்டு தான் அந்தியோகியால இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி, இப்பதான் முறைப்படி பவுலுடைய 2வது மிஷனரி பயணம் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்பையில இருந்து தான் கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இது பாருங்க, இது வந்தோம் போனோம்னு இல்லாம பிரயோஜனம்லாம் கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு எழுதுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனதில் பதியும். 1000 தடவை படிக்கிறதும் சரி, 10 தடவை எழுதி பார்க்கறதும் சரி. எழுதும் போது மனசுல ஒட்டிக்கும். நான் கொஞ்சம் வேகமா பேசுறேன் அப்படி, ஏன்னா இந்த எழுதுற எழுத்தின் மூலமாக மனசுக்குள்ள வார்த்தை ஒட்டிக்கும். யாரு எழுதுறாங்களோ வார்த்தை மனசுக்குள்ள ஒட்டிக்கும். சரிங்களா? அது பேச்சா வெளியில வரும். சரியா? இப்ப எருசலேமுக்கு போறாங்க. அந்தியோகியால இவங்க அழகா சபை நடத்திட்டு இருக்காங்க. எருசலேம் தான் பாருங்க யூதர்களுக்கு ஒரு தலையாய நகரம், தலைநகரம், முக்கிய நகரம். எருசலேம்ல தான் பலவிதமான சட்டங்கள் இயற்றப்படும். அங்கதான் இருக்குது. ஆனா எருசலேமை தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்தியோகியாவுடைய சபை வளர்ச்சி பெற்றது. ஒரு காலத்துல பவுல் மிஷனரி பயணத்துல உலகமெங்கும் அந்த அகபு அப்படிங்கிறவங்க வந்து அகாயா நாட்டுல அந்த பஞ்சம் வரும்னு சொன்னப்போ அந்தியோகியால இருந்து பணம் சேமிச்சு எருசலேம்ல சபை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு. சரியா? இப்ப அந்தியோகியால சபை சீரா சிறப்பா போயிட்டு இருக்கு. சிரியாவில் உள்ள அந்தியோகியால ஊழியங்கள், கிறிஸ்துவோடைய ஊழியங்கள் சிறப்பா போயிட்டு இருக்கு. கிறிஸ்துவர்கள் எழும்புறாங்க. வளர்ச்சி அதிகமா இருக்கு. இந்த நேரத்துல ஒரு சில யூதர்கள்ல பரிசேயர்கள் அந்தியோகியா சபைக்கு வர்றாங்க. இந்த சமயத்துல அவங்க கள்ள போதகர்கள், உளவு பார்க்க வந்தவங்க. அதெல்லாம் நான் சொல்றேன். திடீர்னு ஒரு குழப்பத்தை உண்டாகிடுவாங்க. நல்ல சபை போயிட்டு இருக்கு அந்தியோகியா சபை. என்ன சொல்றாங்க? எல்லாம் சரிதான், ஆனா நீங்க நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும், விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. என்ன சொல்றாங்க? சபை நல்லா போயிட்டு இருக்குது. அப்ப யூதர்கள்ல யூதேயாவில் இருந்து, எருசலேம்ல இருந்து சொல்லியிருக்க மாட்டாங்க, யூதேயாவில் இருந்து வந்த ஒரு சிலவங்க எல்லாம் நீங்க கை கொள்றீங்க. இப்ப நம்ம சர்ச்சில் இருக்கிறோம். திடீர்னு ஒருத்தர் வந்து நீங்க எல்லாம் சரியா தான் இருக்கிறீங்க, திடீர்னு நீங்க விருத்த சேதனம் பண்ணணும், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும், நமக்கு எவ்வளவு கஷ்டம். நீங்க பண்டிகை முறைப்படி 7 பண்டிகை ஆசரிக்கணும். 3 பண்டிகைகளுக்கு கண்டிப்பா நீங்க பாஸ்போர்ட் எடுத்து எருசலேம் போயிட்டு 3 பண்டிகை கொண்டாடிட்டு வரணும்னா எவ்வளவு கஷ்டம். அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அப்ப திடீர்னு அந்தியோகியால புறஜாதிகள், யூதர்கள் அல்லாதவர்கள் புறஜாதிகள் சபை நல்லா வளருது. இந்த கள்ள போதகர்கள் என்ன சொல்லப்பட்டவங்க சபைக்குள்ள வந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாங்க. என்ன குழப்பம் உண்டாக்குனாங்க? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும், அதுக்குள்ளதான் விருத்த சேதனம் இருக்குது. முக்கியமா அதுதான். அப்ப அவங்களுக்குள்ள ஒரு அமளி வந்துருச்சு. அப்ப இதுக்காக என்ன பண்றாங்க? யார் யார் போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் இதுக்காக பவுலும் பர்னபாவும் எருசலேம் போறாங்க. 500 கிலோமீட்டர் கிட்ட போறாங்க. எருசலேம் போய் பேதுருவை, இயேசுவோட அண்ணன் தம்பி யாக்கோப சந்திக்கிறாங்க. சந்திச்சு பரிசேயர்லாம் அங்க இருக்கிறாங்க. எருசலேம் சங்கத்துல, ஆலோசனை சங்கத்துல அங்க இருக்கிறாங்க. அங்க இருந்த உடனே பரிசேயருக்கு தாங்கள் கை கொண்டு வந்த முறைமை அவங்களுக்கு பெருமை இல்லையா? யூதன்கிற ஒரு பெருமை இல்லையா? நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வந்து விருத்த சேதனம் பண்ணணும், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும் அப்படிலாம் சொல்றத பார்க்கலாம். அப்ப பேதுருலாம் எழுந்து சொல்லுவாரு, அப்படிலாம் கிடையாது, நான் கொர்நேலிய வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்களோடையும் தேவன் இடைப்பட்டாரு, நிறைய விஷயங்களை சொன்னாரு, இடைப்பட்டார், அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்தது. அதே போல பவுலும் சொல்வார், தன்னுடைய முதல் பயணத்தில் நடந்த அதிசயங்கள் அற்புதங்கள், அவன் கால் பிறவி சப்பானியா வந்த எழுந்து நடந்தது, இதெல்லாம் விருத்த சேதனம் பண்ணியா நாங்க செஞ்சோம், அதெல்லாம் தெளிவா சொல்லுவார், விளக்குவார்.
அப்ப இதன் முடிவிலே யாக்கோபு ஒரு அறிக்கை சமர்ப்பிப்பார். என்ன சமர்ப்பிப்பார்னா, நியாயப்பிரமாணமோ விருத்த சேதனமோ கை கொள்ள தேவையில்லை. யாக்கோபு சமர்ப்பிப்பார். இத 4 விஷயங்கள் மட்டும் பண்ணா போதும். நீங்க கிறிஸ்துவ பின்பற்றணும்னா, சபை வளரணும்னா 4 விஷயங்கள் பண்ணா போதும். எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 15:20 படிங்க. அப்போஸ்தலர் 15:20. அப்ப 4 பிரமாணம் என்ன? புது தீர்மானங்கள் என்ன? முதல்ல விக்கிரகங்களுக்கு படைத்ததே சாப்பிடக்கூடாது. சரிங்களா? அதுல நல்லா கவனமா இருக்கணும். பக்கத்து வீட்டிலே நாம புறஜாதிகள் மத்தியில வாழ்றோம். சரிங்களா? மிஞ்சின நீதிமானா இருக்கக்கூடாது. எப்பவுமே பாத்தீங்கன்னா சில பேர் மிஞ்சின நீதிமானா இருப்பாங்க. சரிங்களா? என்ன சொல்றதுன்னா, இந்த டிரைவர் பஸ் ஓட்டுறாரு, அதனால அதுல ஏற மாட்டேன்னு சொன்னா பயங்கர கிறுக்குத்தனமா ஆயிரும் இல்லையா? இந்த இந்த மார்க்கத்தில் உள்ளவங்க பாடம் சொல்லி தராங்க, அதனால அவங்க போய் கத்துக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. நம்ம புறஜாதிகள் மத்தியில இருக்கிறோம். சரிங்களா? அவங்களோடு வாழ்ந்துதான் ஆகணும். ஆனா ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் வரும்போது நம்ம விலகி இருக்கணும். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது, விக்கிரகங்களுக்கு பூஜை கொடுத்த சாப்பாடை சாப்பிடக்கூடாது. சரிங்களா? அப்ப நீங்க முடிந்த அளவுக்கு உங்களை நீங்களே காத்துக்கொள்ளணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை இந்த திருவிழாகும் போது கொடுப்பாங்க. அது எந்த இதனாலும் அதை சாப்பிடக்கூடாது. முதல் தீர்மானம். 2வது என்னது? வேசித்தனம். இதை பத்தி சொல்ல தேவையில்லை. நாம ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்ல இருக்கணும். சரிங்களா? ஒருவனுக்கு ஒருத்தி தேவையில்லாத எண்ணங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு உத்தமமா இருக்கணும். கிறிஸ்துவை போல இருக்கணும். சரிங்களா? சரிங்களா? அந்த இது அடுத்து 3வது நெருங்குண்ட செத்தது. அப்படின்னா ஏதாவது புரியுதா? நெருங்குண்ட செத்ததுன்னா ஒரு கோழியோ ஆடோ இருக்குது, அது கீழே போட்டு நம்ம மிதிச்சு கொண்டுறோம். ஏதோ ஒரு நோயில செத்துருச்சு, அதை சாப்பிடக்கூடாது. எப்படின்னா, ஒரு ஆட்டையோ கோழியோ மாட்டையோ வெட்டும் போது ரத்தம் வெளியில வந்து, அந்த ரத்தம் வெளியில வந்ததை பார்த்த உடனேதான், எல்லா ரத்தமும் வெளியில போன உடனேதான் அந்த கறியை புசிக்கலாம். ஏன்னா அதுக்கு நெருங்குண்டதும் போது ரத்தம் உள்ளுக்குள்ளே தானே இருக்குது. அப்ப உள்ளுக்குள்ளே இருந்தா அது வியாதியில செத்துருக்கலாம். இல்ல ஒரு அனாதை தீர்மானத்துல சாபத்துல செத்துருக்கலாம். அதை சாப்பிடக்கூடாதுங்கிறார். அது ரத்தம் வெளியில வந்த உடனே தான் சாப்பிடணும். ஏன்னா ரத்தம் வந்து ஜீவனுக்கு அடையாளமா இருக்குது. அதே போல ரத்த பலி, கொலை, தேவையில்லாத நம்ம ஒரு சில பொய் சொல்றதுனாலே ஒரு ஜீவன் போற அளவுக்கு கூட இருக்கிறோம். இந்த மாதிரி 4 விதமான தீர்மானங்களை சிம்பிள் பண்ணி கொடுக்குறாங்க. அதுல படிச்சீங்கன்னா தெரியும். அவங்க விசுவாசிகள் மேல சுமையை சுமத்தக்கூடாது, சுமைய சுமத்தக்கூடாது. அப்ப 4 தீர்மானங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா? தெரிஞ்சு இந்த தீர்மானத்தை இப்ப யாரு அந்தியோகியால இருந்து எருசலேம் போனா? பர்னபாவும் பவுலும் போறாங்க. நல்லா கவனிங்க. பர்னபாவும் பவுலும் போறாங்க. திரும்பி வரும்பொழுது யார் வர்றா கூட? 2 பேரு, பர்சபா என்ற யூதாவும் சீலாவும் வர்றாங்க. ஏன் இவங்க 2 பேரும் வர்றாங்க? இவங்க தீர்க்கதரிசிகளும் போதகர்களும். சீலா சும்மா சாதாரண ஆள் கிடையாது. சில்வானு அப்படின்னு போட்டிருக்கும். சரிங்களா? தெசலோனிக்கேர்ல சில்வானுன்னு போட்டிருக்கும். சீலாங்கிறது யாரு? சீலாங்கிறது பெண் கிடையாது. சீலாங்கிறது தெரியும் உங்களுக்கு, ரெக்கார்ட் போயிட்டு இருக்கிறதுனால சொல்றேன். ஷீலாங்கிறது சில்வானு அப்படிங்கிற ஒரு பேர். இவங்க 2 பேரும் தீர்க்கதரிசிகளும் போதகர்களுமா இருந்தாங்க. இவங்க கையில நிருபத்தை எழுதி கொடுத்து விடுறாங்க. எருசலேம்ல இருந்து பேதுரு கையாலே, யாக்கோபு கையாலே அந்த எழுதப்பட்ட நிருபத்தை இவங்க எடுத்துட்டு வர்றாங்க. ஏன்னா இவங்க போயிட்டு ரிட்டர்ன் கூட்டிட்டு வராங்க. இன்னும் பயணம் ஆரம்பிக்கல. பயணம் ஆரம்பிக்க இவங்க வந்து சீலாவும் யூதாவும் அந்தியோகியா சபையில சொல்றாங்க. ஒரு சந்தோஷமான செய்தி சொல்றாங்க. நியாய பிரமாணத்தை கை கொள்ள தேவையில்லை, விருத்த சேதனம் செய்ய தேவையில்லை. ரொம்ப சந்தோஷம் அந்தியோகியால உள்ளவங்களுக்கு. ஏன்னா எங்க இருந்து வருது ஆர்டரு? தலைமை சபையில இருந்து வருது. அப்ப அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஸ்தோத்திரம் சொல்லி பண்றாங்க. இப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல 2 வருஷமோ 3 வருஷமோ ஆயிடுச்சு. இப்ப அந்தியோகியால நிகழ்ச்சி வருது. இப்பதான் இன்னும் கிளம்பல. அந்தியோகியால இப்ப எருசலேம் நிகழ்ச்சி முடிஞ்சு. இப்ப அந்தியோகியால இருந்து நம்ம பாக்குறோம். அந்தியோகியால சபை இருக்குது. அந்தியோகியால எத்தனை ஊழியக்காரங்கள் இருந்தாங்க? முதல்ல நம்ம பார்த்தோம் 5 பேர் இருந்தாங்க. 5 பேர் இருந்தாங்க. அதுல தலைமை ஊழியரா இருந்தவர் பர்னபா. அடுத்து என்ன சொல்லப்பட்டோம்? அடுத்து யாரு? நீகர்னு ஒருத்தர் பார்த்தோம். அடுத்து மானாயிம்னு ஒருத்தரை பார்த்தோம். முதல்ல பர்னபா, சிமியோன், லூகி. சரிங்களா? கடைசியா சவுல்னு போட்டிருக்கும். 5 ஊழியக்காரங்க இருக்காங்க. இப்ப எத்தனை பேர் ஊழியக்காரங்களா மாறி இருக்காங்க? 7 பேர் வந்திருக்காங்க. சரியா? இப்ப 7 பேர் சபையை நடத்துறாங்க. ஏன்னா கூட்டம் சபையில நிறைய ஆகுது, நிறைய பேர் வர்றாங்க. இப்ப 3 வருஷத்துக்கு மேல போகுது. அப்ப பவுல் பர்னபாவை நோக்கி
பவுல் பர்னபாவை நோக்கி போய் நம்ம சந்தித்த மக்களை எந்த வசனம்? அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 30-40 வரைக்கும் படிச்சீங்கன்னா தெரியும். அதை படிங்க. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் எடுங்க. அந்த போய் பார்ப்போம் வாரும் ஒரு வசனம் இருக்கு இல்லையா? அதன் பின்பு 36 அதை படிங்க சிஸ்டர். சில நாளுக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் வாரும் என்றார். யார் யாரை கூப்பிடுறது? பவுல் பர்னபா. பவுலுக்கு ஒரு வாஞ்சை இருக்குது, தாகம் இருக்குது, பசி இருக்குது, சரிங்களா? ஒரு சுவிசேஷம் அறிவிச்சாச்சு, அவங்கள சபையில சேர்த்தாச்சு, சபை போயிட்டு இருக்குது, அது அப்படியே விட்டுற கிடையாது, சரிங்களா? ஒரு நல்ல ஊழியக்காரனுக்கு அழகு நம்மளால உருவாக்கப்பட்ட விசுவாசி எப்படி இருக்கான் அதை பார்க்கணும். இப்ப பவுலுக்கு வந்து ஆத்ம பர்னபாவுக்கு இல்லையா? இங்க முதல்ல பவுல் சொல்றதுனால சொல்றேன், பர்னபா தங்கமான மனுஷன், அவரை குறித்து நம்ம பார்க்க போறோம். இப்ப பர்னபா இப்ப பவுல் பர்னபாவை நோக்கி போய் பாப்பு வாரம் சொல்லும் போது அப்ப பர்னபாவுக்கும் சந்தோஷம், சரி போகலாம். ஆனா பர்னபா என்ன சொல்றாரு? மார்க்க கூட்டிட்டு போவோம், மார்க்க கூட்டிட்டு போவோம். 1 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரத்துல உள்ள மெயின் டாபிக் என்ன? அன்பு. அன்பை பத்தி தான் பேசிப்பாரு. அன்பு சகலத்தை தாங்கும். அன்பை பத்தி அவ்வளவு கிளாஸ் எடுப்பாரு பவுலு. ஆனா பவுலுக்கு கடும் கோபம் வந்ததாம். பவுலுக்கு எப்படி வந்ததா? கடும் கோபம் வந்ததாம், சரிங்களா? சரி, இப்ப இந்த பர்னபா ஸ்லைடு பார்க்க புல்லட் பாயிண்ட்ஸ் பவுலை குறித்து பார்க்கும் பொழுது பார்த்தோம் இல்லையா? இப்ப பர்னபாவை பத்தி நான் ஒரு 30-35 விஷயம் சொல்ல போறேன். அதுல இருந்தே நீங்க பர்னபாவை பத்தி அப்படியே மனசுல வெட்டிக்கும், சரிங்களா? எல்லாம் பிரிச்சு பிரிச்சு அழகா எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு பர்னபாவை பத்தி ஒரு அந்த யாராவது பிரசங்கம் பண்ணாலோ பர்னபாவை பத்தி படிக்கும் பொழுதோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா அழகா படிப்பீங்க. பர்னபா எப்படியாப்பட்ட நபர்? இப்ப பவுல் பர்னபாவை கூப்பிடுறாரு. பர்னபா எப்படியாப்பட்ட நபர் அப்படிங்கிறது நம்ம முதல் அதிகாரத்துல முதல் கிளாஸ்லயே பார்த்தோம். ஆனா இந்த மாதிரி ஸ்லைடா பார்க்கல, சரியா? இப்ப பர்னபாவை குறித்து பேசிட்டு பர்னபா குறித்து முடிச்சுட்டு பர்னபா எப்படியாப்பட்ட ஆள், ஏன் அவரு கோவம் வந்துச்சு, அதை குறித்து பார்த்துட்டு நம்ம 2வது மிஷனரி பயணத்தை தொடர்ந்து பார்க்கலாம், சரியா? முதலாவது பர்னபா அப்படின்னா ஆறுதலின் மகன். பர்னபானா யாரு? ஆறுதலின். எல்லாத்துக்குமே வசன ஆதாரம் போட்டிருக்குது, எல்லாத்துக்குமே வசன ஆதாரம் போட்டிருக்குது. நீங்க ஏதாவது ஒரு பைபிள் ஸ்டடி பார்த்தா, ஒரு பிரசங்கம் கேட்டா, சரிங்களா, முதலாவது வசன ஆதாரத்தை, ஏன்னா தீர்க்க தரிசனம் சொன்னாலே அது வசனத்துக்கு பின்னணியில இருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். அப்ப நம்ம பிரசங்கத்தை சொல்லும் பொழுது வசனம் இருக்குதா? நீங்க எங்க வேணாலும் பைபிள் ஸ்டடி கேளுங்க, எந்த சேனல் எப்படி வேணாலும் கேளுங்க, ஆனா வசனத்தோடு ஒட்டி போகுதா? அதுதான் பைபிள் ஸ்டடி, சரியா? அப்போஸ்தலன் பர்னபா. இவர் யாரா? வெறும் பர்னபா இல்ல. முதலாவது என்னது? அப்போஸ்தலன் 13:1 இவரை குறித்து போட்டிருக்கோம், தீர்க்கதரிசியும் போதகர்களுமா இருந்தார்கள். அப்ப அப்போஸ்தலனா, தீர்க்கதரிசியா, போதகனா 3 பதவிகளே யார் வகிக்கிறது? அப்போஸ்தலன் 11ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கோம், அப்போஸ்தலர்ல, சரியா? ஆறுதலின் மகன். இயற்பெயர் வந்து யோசே. இவருக்கு சொந்த பேர் என்னது? யோசே. இந்த யோசேக்கு அடைமொழியாகத்தான் கொடுக்கப்பட்ட பேர் பர்னபா. அது நிலைச்சிருச்சு, அது நிலைச்சிருச்சு. ஆறுதலின் மகன், சரியா? இவருடைய கோத்திரம் என்ன கோத்திரம்? லேவி கோத்திரம். இவர் எந்த ஊரு? சீப்ரு தீவு. அப்போஸ்தலர் 4:36 போட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா இவருடைய கேரக்டர், அப்போஸ்தலர் 4வது பாயிண்ட், இவன் நல்லவன், பரிசுத்தாவினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவன். அழகா போட்டு பாருங்க. நல்லவன் பேர் எடுக்க ரொம்ப நாளாகும், கெட்டவன் ஒரு நிமிஷத்துல பேர் எடுத்துடலாம். நல்லவன் பேர் எடுக்க 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் ஒரு மாப்பிள்ளை பார்க்க வராங்க, தெரியாம வந்து உளவு கேட்பாங்க, மாப்பிள்ளை நல்ல ஆளா? பக்கத்து வீட்டுக்காரன் 10 வருஷமா 20 வருஷமா பக்கத்துல தான் இருப்பான், ஆனா வாயை திறக்க மாட்டான். நல்லவன் ஏன்னா பொண்ணை கொடுக்க போறாங்க, ஏதாவது வேலை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவன் நல்லவன் சொல்றதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் அவளை யோசிப்பான். நல்லவன் பேர் எடுக்க பல நாள் ஆகும், பல வருஷம் ஆகும். ஆனா கெட்டவன்னு நொட்டியில பேர் எடுத்துடலாம், டக்குன்னு பேர் எடுத்துடலாம். ஆனா பாருங்க, நல்லவன் அப்படின்னு பேர் எடுத்திருக்கான் பாருங்க பர்னபா. அடுத்து பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவன். இது போதுமா? நல்ல ஒரு குவாலிட்டி. அடுத்து பாத்தீங்கன்னா ஊழியத்துக்கு உற்சாகமாய் உதாரணத்துவமாய் கொடுத்தவன், அர்ப்பணிக்கிறவன். தன்னுடைய சொந்த நிலத்தையே, சீப்ரு என்பது ஒரு செல்வந்தமான தீவு, அந்த தீவுல இருக்கிற தன்னுடைய மொத்த நிலத்தை வித்து ஊழியத்துக்கு கொடுத்தான். சில பேர் பாத்தீங்கன்னா 1000-10,000 கொடுத்தா சொல்லுவாங்க, நான் கொடுத்தேன். கோழி முட்டை போட்டுட்டு அந்த முட்டையை நம்ம எடுத்துட்டோம்னா குக்கக்கான்னு போட்டு தெரியும், என் முட்டை எடுத்துட்டாங்க சரிங்களா? கோழி முட்டை அடகாக்கும் போது கையை விட்டு எடுத்து பாருங்களேன்,
அது அப்படி கத்தும், அப்படி கத்தும். அதே போல சில விசுவாசிகள் ஊழியத்தை கொடுத்தேன். அங்க ஒரு தமிழ்நாட்டோட சவுத் பகுதியில பேர் சொல்ல வேண்டாம், ஒரு பெரிய பாஸ்டர் அவர் வந்திருக்காரு. அந்த அந்த இடத்துல கிட்டத்தட்ட 3000 பேர் உட்காரலாம் அந்த சபையில. அப்ப அந்த பாஸ்டரை பார்க்கணும்னா பாஸ்டர் தனிமையா இருக்காரு. கொஞ்ச நேரம் இந்த இந்த சபைக்கு ஒரு 65 ஃபேன் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், அதனால நான் பார்க்கணும்னு சொன்னோடனே சரின்னு போய் சரி 65 ஃபேன் போன உடனே பாஸ்டர் உட்கார்ந்துருக்காரு. அவர் வந்து பிரைஸ் லார்ட் பாஸ்டர் உட்காருங்க உட்கார்ந்துட்டேன். உடனே எடுத்தோடனே சொன்னாரு, அவர்கிட்ட நல்ல மதிப்பு எடுக்கிறதுக்காக, அந்த பாஸ்டர் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக இந்த விசுவாசி சொல்றாரு, பாஸ்டர் இங்க உள்ள 65 பேரை நான் தான் வாங்கி போட்டேன் சொன்னோடனே அவர் எடுத்த உடனே சொன்னாரு, இன்னும் 10 நிமிஷம் தர்றேன், இந்த ஃபேன் எல்லாம் கழட்டிட்டு போயிரு, இந்த ஃபேன் எல்லாம் கழட்டிட்டு போயிரு. கொடுத்தா அது சொல்லி காட்டக்கூடாது. அவர் சொல்லிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன், கழட்டிட்டு போ, நீ கொடுக்கலன்னா வேற ஆள் கொடுக்க போறான். எஸ்தரை பார்த்து முதல்ல என்ன சொல்லுவான், நீ இந்த ராஜ்யம் உனக்கு எது கொடுத்துருக்காங்க தெரியுமா, நீ இல்லைன்னா வேற ஆளு, ஒருத்தர் இல்லைன்னா ஒரு ஆளு. இப்ப சண்டை போட்டு போயிருவாங்க, யாரு, பர்னபா இல்லைன்னா சில்வானு சீலா. அது மட்டும் வாயை ரொம்ப கவனமா வச்சுக்கணும், கொடுத்தா அமைதியா இருக்கணும், இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். சரியா? சரி, இப்ப தன்னுடைய நிலத்தை வித்து முழுசா கொடுத்துட்டான். இவனை பார்த்தது கெட்ட போனவன் தான் அனனியா சப்பீரால். ஏன் இவன் கொடுத்தா நல்ல பேர் வந்துருச்சு, இவனுக்கு ஆறுதலின் மகன் அப்போஸ்தலரே பேர் வச்சுட்டாங்க, நாடு வித்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு வித்து கொடுத்தான். ஆனா கொடுத்தவன் முழுசா கொடுக்காதனால தன்னிடத்துல ஒரு பங்கை வச்சுக்கிட்டதுனால மரித்து போனான். சரிங்களா? அது வேற. சரிங்களா? அடுத்து உதாரணம் கொடுத்தவன், அடுத்து அப்போஸ்தலரிடத்துல பவுலை அறிமுகப்படுத்தியவன். நமக்கு எவ்வளவுதான் டேலண்ட் இருந்தாலும் நம்மள ஒருத்தவங்க அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். நீங்க குழந்தைய பிறந்தா உங்களை கையை பிடிச்சிட்டு உங்க அப்பா போய் ஸ்கூல்ல சேர்த்து விடுறாரா, ஒரு நல்ல வேலைக்கு யாராவது ரெக்கமெண்ட் பண்றாங்களா? சரிங்களா? இதெல்லாம் நம்ம கவனமா பார்க்கணும். பவுல் வந்து அப்போஸ்தலர்களை காட்டிலும் எழுப்பி பிரகாசித்தவன். ஆனா அந்த அப்போஸ்தலர் அந்த பவுலையே கை தூக்கி விட்டது யாரு? பர்னபா. சரிங்களா? எல்லாத்துக்கும் வசன ஆதாரம் இருக்குது. அப்போஸ்தலரிடத்திலே பவுலை அறிமுகப்படுத்தியவன். பவுலை பத்தி, பவுல் திருந்திட்டான், இயேசுஞான திருந்தி பிரசங்கம் பண்றான். பவுல் திருந்திட்டான்னு யாரும் நம்பல, அப்போஸ்தலரே நம்பல. ஆனா அப்போஸ்தலர்களுடைய இடத்துல இந்த பாயிண்ட் சொல்லல, இயேசுவின் 70 சீசர்கள்ல ஒருவனாக இருந்தவன். இந்த பாயிண்ட் சொல்லல. அப்ப நான் சொல்லலைன்னா சொல்லணும்ல, நீங்க நான் பாயிண்ட் சொல்லணும்ல. சரி, இயேசு அந்த சீசர்களுக்கு பர்னபா ரொம்ப பரிச்சயமானவர். சரிங்களா? அதனால பர்னபா சொன்னதுனால பவுல அப்போஸ்தலர்கள் தங்களிடத்துல நம்பிக்கையாக சேர்த்துக் கொள்கிறார்கள். ஏன்னா பர்னபா யாருன்னு சொல்லி இருக்குது? தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி இருக்குது. சரிங்களா? தீர்க்கதரிசிக்கு எல்லா காரியங்களும் அறிவிக்கப்படும், யாரு நல்லவனா கெட்டவன். அப்ப அறிமுகப்படுத்துறான். அடுத்து முதல் மிஷினரி ஊழியன். அந்தியோக்கியால சபை நல்லா செழிப்பா வரும்னு சொன்ன உடனே அப்போஸ்தலர்களால நீ போய் அந்தியோக்கியா சபை பாரு அப்படின்னு அப்போஸ்தலர்களால அனுப்பப்பட்டவன் இந்த பர்னபா. எருசலேம்ல இருந்து அந்தியோக்கியா வரான், 400 கிலோமீட்டர் தாண்டி. சரியா? நல்ல ஒரு மிஷனரி ஊழியன். அடுத்து ஆத்தும ஆதாயம் செய்பவன். 11ஆம் அதிகாரம் 12. இப்ப நான் சொன்னதுக்குலாம் எல்லாம் வசன அதிகாரம் இருக்கா? கிராஸ் செக் பண்ணிக்கங்க. அடுத்து இப்ப எதை பார்த்தோம்? தர்சுவுக்கு போய் முதல்ல அப்போஸ்தலர் இடத்துல பவுலை அறிமுகப்படுத்துறான். அடுத்து தர்சுவுக்கு போய் சவுலை தேடி, யாருக்கு இந்த ஆத்ம வாஞ்சை இருக்கும்? நல்ல ஒரு ஞானம் பெற்றவன், வார்த்தையை தெரிஞ்சவன், நியாயப்பிரமாணத்தை புரிஞ்சவன். சரிங்களா? சவுலை தேடி அந்தியோகியாவுக்கு அழைச்சிட்டு வந்தானாம். அப்போஸ்தலர்கிட்ட போனா அவன் தான் கூட்டிட்டு போறான். அந்தியோக்கியா சபைக்கும் பர்னபா தான் பவுலை அழைத்து வந்தான். அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்தியோகியா தான், பவுலுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் காரணமா இருந்த ஒரு பர்னபா. அடுத்து அந்தியோக்கியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வர இவனும் காரணமாக இருந்தான். இவனும் அதுல ரொம்ப முக்கியமா இருக்கும். அந்தியோக்கியா சபையில தலைமை ஊழியர் யாரு? பர்னபா. அடுத்து பரிசுத்த ஆவியானவரால் ஊழிய அழைப்பை பெற்றவன். திருவுளம்பட்டினார் இருக்கு இல்லையா, இங்க நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு திருவுளம்பட்டினார் இருக்கும் இல்லையா, அப்ப பரிசுத்த ஆவியானவர் பவுல பர்னபாவை அழைத்திருப்பார். அடுத்து பார்த்தோம் இல்லையா, அது தெரிஞ்ச பாயிண்ட் தான். அந்தியோக்கியா சபையில தலைமை ஊழியனாக இருந்தவர், நல்ல தீர்க்கதரிசி. இவரை பத்தி 3
கிரேட் சொல்லியிருப்போம் இல்லையா? இப்ப சாமுவேலை பத்தி சொல்லணும்னா, அவன் நியாயாதிபதியா இருந்தான், ஆசாரியனா இருந்தான், தீர்க்கதரிசியா இருந்தான். சாமுவேல் எத்தனை போஸ்டிங்ல இருந்தாரு? நியாயாதிபதியா இருந்தாரு. கடைசி நியாயாதிபதி சாமுவேல் தான். நியாயாதிபதியா இருந்தாரு, தீர்க்கதரிசியா இருந்தாரு, ஆசாரியனா இருந்தார். அதே போல இந்த பர்னபா அப்போஸ்தலனா இருந்தாரு, தீர்க்கதரிசியா இருந்தாரு, போதகரா இருந்தார். சரிங்களா? அந்தியோகியா சபையிலே தலைமை ஊழியராக இருந்தவர், தீர்க்கதரிசியாகவும் போதகனாகவும் இருந்தவர். அடுத்து கர்த்தரிடத்திலே மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லோருக்கும் புத்தி சொன்னவன். புத்தி புத்தி சொன்னவன். சரிங்களா? எல்லாருக்கும் புத்தி சொல்லிட முடியாது. எல்லாம் ஒரு சிலர் புத்தி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. புத்தி சொல்றதுக்கு யார் தகுதி இருக்கோ அவங்க சொன்னாதான் கேட்பாங்க. அப்ப புத்தி சொல்லக்கூடிய தகுதியை பர்னபா பெற்றிருந்தான். சரியா? அடுத்து அப்போஸ்தலர் 15:12 சொல்லுவார், அற்புதங்கள் அடையாளங்கள் அற்புதங்கள் செய்தவன். அடையாளங்கள் அற்புதங்கள் செய்தவன். பண விஷயத்துல உண்மையா இருந்தவன், நம்பிக்கைக்குரியவன். அவங்க தேசத்துல பஞ்சம் வரும்போது அந்தியோகியால இருந்து எருசலேமுக்கு பணத்தை யார் கொண்டு போனது? இவன் தான் கொண்டு போனான். பவுலும் போவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நிலத்தை விட்ட பணத்தை நியாயமா கொடுத்தார். பண விஷயத்துல அநேகர் உண்மையா இருக்கிறது கிடையாது, உத்தமமா இருக்கிறது கிடையாது. சரிங்களா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அடுத்து தைரியமாய் பேசுகிறவன். ஒரு சுவிசேஷகனுக்கு இருக்கக்கூடிய முதல் லட்சணம் என்னன்னா தைரியம். சுவிசேஷம் போனா, சொல்ல போனா, மிஷினரி போனா திட்டத்தான் செய்வாங்க. வர்ற இடத்துல பூமாலை போட்டுலாம் லிஸ்திரா மாதிரி பூமாலை போட்டு பலிலாம் செலுத்த மாட்டாங்க. வாங்க எங்க ஊருக்கு வாங்கலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஊழியக்காரனா எல்லாத்தையும் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கணும் தெரியும். சரிங்களா? அப்ப போற இடத்துல எல்லாம் சுவிசேஷம் சொல்ல பயந்தோம்னா நல்ல மிஷினரியே கிடையாது. தைரியம் இருந்தா தான் ஊழியத்திலே வார்த்தையை சொல்ல முடியும். வார்த்தையை நான் முதல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட முதல் ஊழியம் என்னன்னா, ஒரு ஒரு இடத்துல போய் ஒரு ஒரு முக்குல நிறைய வீடுகள்லாம் இருக்கிற முக்குல நான் சும்மா தான் போனேன். அப்ப வாலிபர் கூட்டத்துக்கு தான் மெசேஜ் எடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்ப அசிஸ்டன்ட் பாஸ்டர் என்ன பண்ணிட்டார், என் கையில மைக் கொடுத்து சொல்லி நீ பேசு அப்படின்ட்டார். எனக்கு பேசுறதுக்கு வார்த்தை இருக்குது, ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? பயம் இல்ல, கூச்சம் இருக்குது. பயம், கூச்சம். என்ன நம்ம ஒரு 10 பேருக்கு 15 பேருக்கு தான் மெசேஜ் கொடுத்தோம். எடுத்த உடனே தெரு பிரசங்கம். நல்லா பேசுறேன் பாருங்க. மைக் கிடைச்சோன்னு நல்லா பேசுறேன். பேசி முடிச்சுட்டு மைக்கை இன்னொருத்தட்ட கொடுத்துட்டேன், அசிஸ்டன்ட் பாஸ்டர் கொடுத்துட்டேன். நான் பேசுறது நல்லா பேசுறேன், உண்மையில எந்த இதுவும் இல்லை. ஆனா எவன்டா பேசுறதுன்னு சொல்லிட்டு அவனை போய் அடிக்க போயிட்டு, அவர் தான் பேசுறாருன்னு சொல்லிட்டு அவரை போய் அடிக்க போயிட்டாங்க. மிஷனரிக்கு நல்ல தைரியம் வேணும். தைரியமாய் பேசுகிறவன், ஊழியத்திற்காக துன்பப்பட்டவன். அப்போஸ்தலர் 13:50. ஊழியம் என்பது சரிங்களா சுகபோகமான ஒரு மெத்தை கிடையாது. சில சமயத்துல கல்லில் நடந்து போகணும், முள்ளில் நடந்து போகணும். நிறைய பேர் திட்டுவான், சும்மா திட்ட மாட்டான், கெட்ட வார்த்தையா திட்டுவான், மோசமா திட்டுவான். கேட்டிருப்பீங்க சரிங்களா? மோசமா திட்டுவாங்க. இதெல்லாம் கவனிக்கணும். இதெல்லாம் ஊழியத்துல சகிச்சுதான் ஆகணும். சரிங்களா? அடுத்து லீஸ்திராவிலே யூப்பித்தர் என்று அழைக்கப்பட்டவன். யூப்பித்தர்னா நான் பார்த்திருக்கோம் இல்லையா, ஒரு வயசான கடவுள். அப்புறம் பவுல் என்ன சொல்லுவாங்க? மெர்க்குரினா இளைய கடவுள். சரிங்களா? வயசானதுனால யூப்பித்தர் பிரதான கடவுள்னு சொல்லுவாங்க. அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக தன் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவன். 15:25. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், அப்போஸ்தலர்களுக்கு பிரியமானவன். அப்போஸ்தலர்களுக்கு பிரியமானவன். அப்போஸ்தலர் 15:25. அப்போஸ்தலர்கள் நல்ல ஒரு பாயிண்ட், இதனால தியானிக்கலாம். அடுத்து பர்னபாவின் ஊழியத்திற்கு அப்போஸ்தலர்கள் வலது கை கொடுத்தார்கள். தலைமை இடத்துல இருந்து நமக்கு நல்ல ஹெல்ப் வந்துச்சுன்னா நம்ம நல்லா எழும்பலாம். தலைமையில இருந்து நல்ல ஒரு ஹெல்ப்போ, ஒரு பண உதவியோ, ஒரு ஒரு ஆள் பலமோ நம்ம கிடைக்கும் போது நம்ம ஊழியம் நல்லா எழும்பி பிரகாசிக்கலாம். அப்ப அப்போஸ்தலர்கள் வலது கை கொடுத்தார்களாம். அடுத்து மார்க்கு பர்னபாவுக்கு இனத்தான். மார்க்கு பிரிஞ்சு போனான் இல்லையா, இடையில விட்டு போனான் இல்லையா, இனத்தான்னா உறவினன் அர்த்தம். எதுக்கு உறவினன்னா ஒரே கோத்திரம். என்ன கோத்திரம்? பர்னபா லேவி கோத்திரம். அடுத்து 1 கொரிந்தியர் 9:6 கைத்தொழில் செய்தும் சாப்பிட்டவன் பவுலை போல. அடுத்து அப்போஸ்தலர் 15:2 ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான், சபைகளிலே தவறான உபதேசம் வந்துவிடக் கூடாது என்பதிலே கவனமா இருந்தான். அதனாலதான் இவன் பாருங்க
கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் போறதுக்கு 500, வர்றதுக்கு 500. அந்தியோகியால இருந்து எருசலேம், எருசலேம்ல இருந்து அந்தியோகியா போனான். எதுக்கு? இந்த விருத்த சேதனம், நியாயப்பிரமாணம், இந்த விஷயங்கள்லாம் கூடாது. தேவையில்லாத சுமை விசுவாசிகளுக்கு போகக்கூடாது. தவறான உபதேசம் சபைக்குள்ள வந்துவிடக் கூடாது என்பதுல ரொம்ப கவனமா இருந்தான். அடுத்து கைத்தொழில் செய்தும் சாப்பிட்டான். கைத்தொழில் பவுலும் பர்னபாவும். அதுல 1 கொரிந்தியர் 9:6 படிச்சீங்கன்னா தெரியும். அடுத்து வேதத்தில் பர்னபா என்ற பெயர் 33 இருந்து 29 வரைக்கும், அவன் இவன் சேர்த்து 33. பர்னபாங்கிற பேரு எத்தனை தடவை வருது? 29 முறை வருகிறது. டெர்டுல்லியன் யாருக்கு தெரியும்? சபை பிதா, போதக பிதா, ஆதி பிதா. இவர் தான் முதல்ல கிறிஸ்துவ புஸ்தகம், அதாவது தெளிவுரை மாதிரி நிறைய வரலாற்று புத்தகம் எழுதுற டெர்டுல்லியன். இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. எபிரேயர் புஸ்தகத்தை யார் எழுதுனா அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? பவுல் எழுதியிருப்பாரு, வேறவங்க எழுதியிருப்பாங்க. இப்ப டெர்டுல்லியன் என்ன சொல்றாரு? பர்னபாவை எபிரேய நிருபத்தின் ஆசிரியராக குறிப்பிடுகிறார். புரியுதா? ஏன்னா எபிரேயர் பவுல் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். பவுல் யாரு? புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் தான் யூதர்களுக்கு அப்போஸ்தலனாக இருந்தாங்க. இந்த பர்னபா லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன், சரிங்களா? அதனால இவன் எபிரேயருக்கு எழுதின ஆசிரியராக இருக்கலாம். யார் சொல்றது? டெர்டுல்லியன். இதுல பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்து பர்னபாசின் திருவிழா எத்தனாம் தேதி? நீங்க செக் பண்ணிக்கலாம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 33. 29 தடவை இதுல மத்த 4 வசனங்கள் அவன் வரும்போது அந்த அவனுக்குள்ள பர்னபா வந்துருவார். சரியா? சரி, இப்ப இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? இப்ப எத்தனை பேருக்கு இந்த பர்னபா பத்தி கொஞ்சம் புரிஞ்சிருக்குது? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குதா? கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கா பர்னபா யாருன்னு? இப்ப கொஞ்சம் தெரியுதா? பவுலுக்கே வழிகாட்டியாக, திசை காட்டியாக. சூப்பர் சிஸ்டர், சூப்பர். யூதாஸ். இது யாரு? 2 பேருக்கு தான் சீட்டு போட்டாங்க. யாருக்கு? யோசேப்பு வேற, மத்தியா. மத்தியா 2 பேருக்கு சீட்டு போடப்போ மத்தியா பேர் தான் வந்துச்சு. ஆனா யாரு பேர்ல போட்டிருக்கணும்னா பவுல் தான் வந்திருக்கணும். ஆனா இந்த இடத்துல ஆவியானவர் எப்படி திருவிழம் பற்றாரு, யாருக்கு என்னன்னே தெரியாது. இப்ப அப்படி பாத்தீங்கன்னா யூதாஸே வந்துடக்கூடாது. ஏன்னா அவன் பரிசுத்த தெய்வம், இயேசு பக்கத்துல இருக்கிறான். எப்படி ஒரு ஆதாம் ஏவாள் தேவன் பார்வையிலே இருக்கும்போது கெட்டு போனாங்களோ, தோட்டத்துக்குள்ளே இருக்கும்போது ஆதாம் ஏவாள் கெட்டு போயிட்டாங்க. மண்பாண்டம் குயவனுடைய கையில இருக்கும்போதே கெட்டு போச்சு. இயேசுவோட இருக்கும்போதே யூதாஸ் கெட்டு போயிட்டான். எப்படி தீர்மானங்கள் சிறைச்சாலையில இருந்தும் ஆளப்போகிறவர்கள் உண்டு நம்ம படிக்கிறோம் இல்லையா? இவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வருவாங்க நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? அது தேவனுடைய அனாதி தீர்மானம். பவுல் வந்திருக்கலாம், பர்னபா வந்திருக்கலாம். ஆனா மத்தியாஸ் வரணும்னு பாருங்க, திருவிழம் பட்டிருக்காரு. மத்தியாஸ் எவ்வளவு பெரிய பாக்கியவானா இருந்திருப்பான். அவன் அடைந்த பேர ஆனந்தத்துக்கு அளவே இருந்திருக்காரு. 70 பேர்ல மத்தியாஸ் வந்திருக்காருன்னா பெரிய விஷயம் தான். தேங்க்ஸ் கொஸ்டின், நீங்க நல்லா கொஸ்டின் கேக்குறீங்க. சரி, இப்ப பர்னபாஸின் திருவிழா 11ஆம் தேதி கிறிஸ்தவர்களா ஆர்சி கிறிஸ்தவர் செலிப்ரேட் பண்றாங்க. புனிதர் இவர் புனிதர், செயின்ட். சரிங்களா? புனித வணக்கங்கள். அடுத்து இப்ப பர்னபாவின் நிறைகள் பார்த்தோம் இல்லையா? எவ்வளவு நல்லவன், விசுவாசத்துல நிறைந்தவன், பரிசுத்த ஆவியால் நிறைந்தவன், பணத்தை விற்று கொடுத்தவன், ஊழியத்துக்கு துன்பப்பட்டவன், நிறைய பார்த்தோம் இல்லையா? எவ்வளவுதான் ஒயிட் கலர் சட்டை போட்டிருந்தாலும் இங்கு தெளிச்சா என்ன பிரதர் இங்கு, அவங்க ஒய்ஃப் அவன் கஷ்டப்பட்டு தேய்ச்சி நல்லா காய வச்சு அயன் பண்ணி கம்ஃபர்ட் எல்லாம் போட்டு எடுத்து பர்ஃபியூம்லாம் அடிச்சு எவ்வளோ லைட்டா திங்க் அடிச்சுட்டா என்ன இங்குன்னு தான் கேட்பாங்க. கரெக்டா? அப்ப எவ்வளவுதான் பர்னபா நல்ல மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு 2 குறைகள் இருக்கிறத பார்க்கலாம். முதலாவது 15:39 வாக்குவாதத்துல கடும் கோபம். இவங்க பர்னபாவும் பவுலும் கிட்டத்தட்ட 8 வருஷம் ஒன்றா ஊழியம் பண்ணியிருக்காங்க. ஆனா நண்பர்களுக்குள்ள ஒரு கடும் கோபம் உண்டானது அப்படின்னு கிரகித்து கொள்ள முடியல. பவுல் ஊழியத்தை தான் பார்த்தாரு, ஆனா பர்னபா மனிதனை பாக்குறாரு. அவனை கூட்டிட்டு போகணும். ஆனா அப்ப மார்க் வாலிப வயது. சரிங்களா? பெரியவங்க ஜெபிக்கிற போல இல்ல வாலிப பிள்ளைங்க ஜெபிக்க முடியாது, முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியாது. அவங்களுக்கு என்ன, பயணம் பண்ணிட்டே இருக்கணும், நிறைய பேரை பார்க்கணும். இதனால அந்த மார்க் என்ற யோவான் திரும்பி வந்துட்டாரு. இப்ப 2வது பயணத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லும் பொழுது 2 பேத்துக்கு வாக்கம் வருது. பவுல் சொல்றாரு, அவன் இடையிலே போயிட்டான்ல, எதுக்கு அவனை கூப்பிடணும் அப்படிங்கிறார். இவர் என்ன சொல்றாரு, ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுப்போம். இப்போ உனக்கு சான்ஸ் கொடுத்தா நீ வந்த, நான்
உன்னை அப்போஸ்தலர்கள்ட்ட நான் தானே உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணது மத்தம் இல்ல. உன்னை நான் அந்தியோகியால இருந்து தர்சூக்கு போய் நான் கூட்டிட்டு வந்து அந்தியோகியா சபையில ஊழியம் பண்றதுக்கு வச்சனே. இதெல்லாம் பேசியிருப்பாங்க. அப்ப நான் அவனுக்கு 2 சான்ஸ் கொடுத்தேன் இல்லையா? அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம். பர்னபா உண்மையிலே நல்லதுதான் பண்ணிருக்கேன். ஆனா கோபம் எல்லாத்தையும் மறைச்சிரும் பாருங்க. கோபம், ஒரு மனுஷனுக்கு கோபம் தான் எவ்வளவுதான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. ஆனா இவன் புத்தி சொன்னவன், அநேருக்கு புத்தி சொன்னவன். சரிங்களா? கோபம் வந்ததுனால 2 பேரும் விட்டு பிரிந்தார்கள். அது ரொம்ப முக்கியம். எவ்வளவுதான் நிறைய இருந்தாலும் குறையத்தான் பார்ப்பாங்க. எவ்வளவு நிறைய இருந்தாலும் குறையத்தான் பார்ப்பாங்க. அடுத்து மாய்மாலம் பர்னபாவும் இது பண்ணாங்க. கலாத்தியர் புத்தகம் 2. பேதுரு வந்து கலாத்திய சபையை விசிட் பண்ண வந்தப்ப பேதுரு என்ன பண்ணுவாரு? அப்போஸ்தலர்கள் இல்லாம இவன் மட்டும் தனியா வந்தப்ப புறஜாதிகளோட சேர்ந்து சாப்பிடுவாரு. நல்லா உட்காந்து சாப்பிடுவாரு, பேசுவாரு, நல்லா ஜாலியா இருப்பாரு. அங்க யாக்கோபு மாதிரி பெரிய பெரிய அந்த அப்போஸ்தலர்களுடைய நண்பர்கள் எல்லாம் வரும் பொழுது புறஜாதி கலந்துக்குவார். கலந்துட்டு இவர் தனியா போய் ஒரு யூத முறை, கை கழுவுறதுக்கு ஒரு முறைமை இருக்கு, கால் கழுவுறதுக்கு ஒரு முறைமை இருக்குது, அங்கி போடுறதுக்கு ஒரு முறைமை இருக்கு, அது மாதிரி பண்ணுவாரு. இதெல்லாம் பவுல் பார்த்தாரு. நல்லா வாங்கிட்டாரு, நல்லா திட்டி விட்டாரு. சரிங்களா? இந்த பேதுருவை பார்த்து யாரும் பர்னபாவும் மாறுறத பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிங்களா, வசனத்தை சொல்றதை விட வசனத்தை போதித்த வசனத்துல உண்மையா நிக்கணுமா. போதித்த வசனத்தை சத்தியத்தை பேசுற நீ சத்தியத்துக்கான இல்லை. சத்தியத்தை நான் பேசுறேன், ஒழுக்கமா இருங்க, உண்மையா இருங்க. அப்படின்னா எனக்கு தவறான உறவு இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய அபத்தம், 4 பேருக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய கேவலமா இருக்கும். அப்ப நான் பேசுறேன்னா உண்மையா இருக்கணும். என் மனைவிக்கு உண்மையா இருக்கணும், பண விஷயத்துல இந்த பணத்தை கொடுக்குறவங்களுக்கு நான் உண்மையா இருக்கணும், நண்பர்கள்ட்ட நான் உண்மையா இருக்கணும், பிரசங்கத்துல உண்மையா இருக்கணும், நிறைய விஷயத்துல போதிக்கிறவங்க உண்மையா இருக்கணும். ஆனா பாருங்க, இவர் உண்மை இல்லைன்னு நான் சொல்லல, ஆனா இன்னொருத்தவங்க நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களே. அழைப்பு என்ன, அதை பார்க்கணும். உங்களுக்கு நியமித்த ஓட்டம் என்ன, ஒரே ட்ராக்ல தான் ஓட பழகணும். உங்களுக்கு எந்த ட்ராக்ல ஓடி இருக்காங்க, ஓட்டம் கொடுத்துருக்காங்கன்னோ 6வது ட்ராக்னா 6வது ட்ராக்ல ஓடு. நான் 3வது ட்ராக்ல போறேன், 1வது ட்ராக்ல போறேன், இல்ல கடைசி 7வது ட்ராக்ல போறேன்னா உனக்கு பதக்கம் கிடைக்காது. நீ எவ்வளவுதான் எஃபெக்ட் போட்டு ஜெயிச்சாலும் பதக்கம் கிடைக்காது. அப்ப இவர் வந்து இழுப்பு மாய்மாலம் பண்ணுகிறவராக இருந்தார். ஒரு சின்ன விஷயம்தான், ஆனா குறைகள்ங்கிற வருதுல, இதெல்லாம் வருது இல்லையா? அப்ப பர்னபாவை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்ப 2வது மிஷனரி பயணத்துக்கு போலாமா? போலாம். இன்னும் 3/4 மணி நேரம் இருக்குது. 3/4 மணி நேரத்துல ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு கொஸ்டின் ஹவுஸ் மனசுல நினைச்சுக்கங்க. எனக்கு தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா படிச்சுட்டு வந்து சொல்றேன். சரியா? சரி, இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப முதல்ல எருசலேம் போறாங்க. எருசலேம்ல 4 புது தீர்மானங்கள் எடுக்கிறாங்க. என்னென்ன எடுத்தாங்க? விக்கிரகங்களுக்கு படைச்சதை சாப்பிடக்கூடாது, 2வது வேசித்தனம், 3வது நெருங்குண்டது, அப்புறம் ரத்தப்பலி. இதான் பிரமாணம். இப்போ நம்ம சபை பிரமாணம் என்னன்னா, எல்லா ஒரு ஆவிக்குரிய சபையில என்னென்ன இருக்கணும்னா 2 தான். என்னன்னா, ஒண்ணு திருப்பந்தி, ஞானஸ்தானமும் திருப்பந்தியும் தான் சபையோட அடையாளம். ஒரு ஆவிக்குரிய அடையாளத்துக்கு மெயினான நியூ இயர், கிறிஸ்துமஸ், திருவிழா, புனித வெள்ளி, ரெசுலேஷன் டே, இதெல்லாம் 2வது. முதல்ல என்னது? ஞானஸ்தானமும் திருப்பந்தியும் தான். அவ்வளவு பயபக்தியா நம்ம எடுக்கணும். சரியா? இப்ப இது சபை வளர்ற நேரத்தில் 4 தீர்மானம் போடுறாங்க. இப்ப அந்தியோகியால ஒரு பெரிய நிகழ்வு நடக்குது. அந்தியோகியால பெரிய நிகழ்வு என்ன நடக்குது? அந்தியோகியால பெரியறாங்க. முதல் பயணம் ஆசீர்வாதமா முடிஞ்சு. முதல் பயணம் ஆசீர்வாதமாக முடிந்தது. நிறைய கற்றுக்கொண்டாங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, நிறைய பேர் புது வாழ்வுக்குள்ள போயிருக்காங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாங்க, ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டாங்க. முதல் பயணம் அவ்வளவு சந்தோஷமாக முடிந்தது. எந்த உயிர் சேதமும் கிடையாது. சேஃப்டியா போயிட்டு சேஃப்டியா வந்துட்டாங்க. ஆனா அடி உள்ளடிலாம் நிறைய கல்லறிலாம் வாங்கினாங்க, ஆனா உயிரோட வந்துட்டாங்க. சரிங்களா? நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டாங்க. இப்ப அந்தியோகியால ஒரு பெரிய மாற்றம் வருது. பவுல் பர்னபாவை நோக்கி போலாங்கிறாரு. பர்னபா எனக்கு மார்க் வேணுங்கிறாரு. மார்க் வேணான்னு பவுல் சொல்றாரு. இதனால வாக்குவாதம் வருது, கடும் கோபம் வருது. இதனால என்ன பண்றாங்க? ஒரு பிரிவு வந்து 8 வருஷம் ஒன்னா ஊழியம் செஞ்சவங்க, 8 வருஷத்துக்கு மேல ஒன்னா ஊழியம் செஞ்சவங்க, பர்னபா பாருங்க, தன் சொந்தக்காரன், தன் இனத்தான், லேவி கோத்திரத்தான், என்ன இருந்தாலும் பாருங்க ஒரு இனத்தான் சொல்லிட்டு நேரா எங்க ஊழியத்துக்கு எங்க போறாரு? சொந்த ஊருக்கு போயிட்டாரு. அது பெரிய தப்பு. அவன் ஊர் என்ன? பர்னபா ஊர் எந்த ஊரு? சீப்ரு தீவு. நீ போறதுன்னா வெளியே போக வேண்டியதானே?
சொந்த ஊர் தீப்புருத்துக்கு போடான்னு போட்டிருக்கும். சரியா? அது ஒரு பெரிய மைனஸா பார்ப்பாங்க. இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது யாருன்னா, இங்க எருசலேம்ல இருந்து என்ன கொடுத்தாங்க? நிருபங்கள் கொடுத்தாங்க இல்லையா? நிருபங்கள் கொடுத்தாங்க இல்லையா? அந்த நிருபம் யார் கையில இருக்குன்னா, பவுல் கையில இருக்கு, பர்னபா கையில இல்ல. அது பாக்குறோம். அது ரொம்ப முக்கியமானது. இப்ப பவுல் யாரை தெரிந்து கொள்றாரு? சில்வானுவ. இதுல வந்து இந்த யூதா ரிட்டர்ன் போயிடுவார். பர்சபா யூதா ரிட்டர்னு இங்க வந்தவர், அந்தியோகியா வந்தவர் ரிட்டர்ன் எருசலேம் போயிடுவார். ஆனா சீலா மட்டும் இங்க தங்கி இருப்பாரு. சீலாவை கூட்டி கொண்டு பவுல் சிலிசியா நாட்டுக்கு போயிடுவாரு. சிலிசியா நாட்டுக்கு சீரியாவிலும் சிலிசியாவிலும் தெரிந்து சபைகளை திடப்படுத்தினான். பயப்படாதீங்க, நியாயப்பிரமாணம் இதெல்லாம் தேவையில்லை, விருத்தசேதனம்லாம் தேவையில்லை. இயேசுடைய அன்பு, இயேசுடைய பிறப்பு, ஏன் பிறந்தாரு, ஏன் வளர்ந்தாரு, ஏன் மரித்தாரு, ஏன் உயிர்த்தாரு, எப்ப திரும்ப வர போறாரு, இதெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லித்தரார். சபையில ஒவ்வொரு சபைக்கு போய் திடப்படுத்துறார். தர்சு இது யாரோட சொந்த ஊரு? பவுலுடைய சொந்த ஊர். பவுலுடைய சொந்த ஊர். சீப்ரு தீவு பர்னபாவுடைய சொந்த ஊர். ரெண்டு பேரும் முதல்ல எந்தெந்த ஊருக்கு போறாங்க? சொந்த ஊருக்கு. ஏன்னா இது வந்து போற வழியில இருக்குது. சரியா? அடுத்து இங்க இருந்துதான் தர்சுக்கு சபைகளை திடப்படுத்துகிறது என்பது மிகப்பெரிய காரியம். சபைகளை திடப்படுத்துறது என்பது, அநேக சபைகள் திடனற்று இருக்குது. வார்த்தைகள் இருக்கு, ஆனா சரியில்லை. சத்தியம் சொல்லி என்னென்னமோ பேசுறாங்க. ஆராதனை முறைமையில, வார்த்தை வேலையில பாருங்க. ஆராதனைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருப்பாங்க. செய்தி வேலை 35 நிமிஷம் 40 நிமிஷம், கொஞ்சம் குறைச்சிக்கங்க, கொஞ்சம் முடிச்சுக்கங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறது. நிறைய விஷயங்கள்ல நிறைய டைம்லாம் ரொம்ப சுருங்கிருச்சு. 1 hour கிட்ட ஆராதனை முடிக்கிற அளவுக்குலாம் இருக்குது. 1 hour கிட்ட ஆராதனை முடிக்கிறதுக்குலாம் இருக்குது. சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தானே நம்ம சொல்றோம். ஞாயிறு ஆராதனைக்கு போனே தானே சொல்றோம். ஆராதனை முடிஞ்சுதான் வருவாங்க. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? ஞாயிறு ஆராதனை முடிஞ்சு அல்லேலூயா அல்லேலூயா வந்து உட்காருவாங்க. பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஆராதனையில அனலாகி தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான் வார்த்தை ஒட்டும். சரிங்களா? சட்டியில எவ்வளவுதான் சோறு இருந்தாலும் அந்த ஆராதனை என்கிற அனல் இருந்தா தான் சோறு வேகும், அரிசி வேகும். நீ ஆராதனைக்கே வராம வாரம் லேட்டா வந்தீங்கன்னா ஒன்னும் பிரயோஜனமே கிடையாது. ஆராதனையில திடப்படுத்தணும். யாராவது நீங்க சரியா பாடலன்னு யாராவது சபையில திட்டுறாங்களா? யாராவது பிரதர் இப்படி பாடிடக்கூடாது, எப்படி வேணாலும் பாடலாம். ஆராதனையில ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்ப சபைகளை திடப்படுத்துறது, திடப்படுத்தினார். அடுத்து தெர்பை, இங்கே ஊழியம் பண்ற அப்போஸ்தலர் 6:1. ஊழியம் இதேதான் இங்க நடக்குது. இப்ப லீஸ்திரா 3வதா எங்க போனாங்க? லீஸ்திராவுக்கு போனாங்க. லீஸ்திரா பத்தி யாராவது சொல்லுங்க. முதல் பயணத்துல லீஸ்திராவுக்கு போனாங்கல்ல, அங்க என்ன நடந்துச்சு? அங்கதான் கல்லறிந்தாங்க, அடிச்சு கல்லறிந்து கொலை பண்ணிட்டாங்க. அவன் பாருங்க செத்துட்டான்னு சொல்லி நகரத்துக்கு புறம்பா போட்டாங்க. அதுலதான் நான் 3ஆம் வானம் போனேன் அப்படிலாம் சொல்லுவார் இல்லையா? அதெல்லாம் இந்த இடம் தான். ஒரு கல்லறிப்பட்ட இடத்துல, அடிவாங்கின இடத்துல தைரியமா போகக்கூடிய ஒரு துணிச்சல் யாருக்கு இருக்கு? அதுலதான் போன வட்டம் கல்லறிஞ்சு சுத்தி நின்று கல்லறிஞ்சு உயிர் போற அளவுக்கு கல்லறிஞ்சாங்க. முதல் பயணத்துல 2வது தடவை போயிருப்பாரு. கல்லறி வாங்கிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு மறுபடியும் அதே ஊருக்கு போவார். சரியா? இப்ப 2வது பயணத்துல லீஸ்திராவுக்கு போறாரு. இந்த லீஸ்திராவிலதான் தீமோத்தேயுவை பாக்குறாரு. லீஸ்திராவிலதான் யாரை பாக்குறாரு? தீமோத்தேயுவை பாக்குறாரு. எப்படின்னா, இவன் லீஸ்திராவில கல்லறி வாங்கினா இல்லையா? அப்ப அந்த இடத்துல நின்று கொண்டு இருந்தவர் தீமோத்தேயு. எப்படி ஸ்தேவானை கல்லறியும் பொழுது பவுல் பார்த்தாரோ, அப்ப பவுல் பாருங்க எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறான்னு அப்ப பவுலுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்தேவானுடைய ஞானத்துக்கு முன்பாக பவுலால நிக்க முடியல. ஏன்னா ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால நிறைந்து பேசினான். அதனால பவுல் எவ்வளவுதான் நியாயப்பிரமாணம் பைபிளே கரைச்சு கொடுத்திருந்தாலும் பரிசுத்த ஆவி உள்ள இருக்கும் பொழுதுதான் ஞானம் வெளிப்படும். சரிங்களா? அப்ப ஸ்தேவானை எதிர்த்து பேச அவனால முடியல. அதே போல இந்த தீமோத்தேயு அந்த ஸ்தேவானால பவுல் ஒரு விதத்துல உருவானாரு. லீஸ்திராவில பவுல்னால தீமோத்தேயு உருவாகிறாரு. போன தடவை தீமோத்தேயு வந்த அந்த எஃபெக்ட்னால
இந்த வட்டம் தீமோத்தேயு விசுவாசத்தில் நிறைந்தவனாக, நல்லவனாக, உத்தமகுமாரனாக வராரு. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா ஒரு வசனம் எழுதியிருந்தேன். கலாத்தியர் 2:11. கலாத்தியர் புத்தகம் எடுங்க, 2ஆம் அதிகாரம் எடுங்க, 11ல இருந்து 14 வரைக்கும் படிங்க யாராவது. கலாத்தியர். ம் ஆ ம் அதான் கரெக்ட் தான். இதுல தீத்து, நான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. 2ஆம் அதான் 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 1. நல்லா கவனிங்க. கலாத்தியர் புஸ்தகம் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அப்போஸ்தலர் 2வது பிரயாணம் படிக்கும் பொழுது, அந்த மிஷனரி பிரயாணம் படிக்கும் பொழுது கலாத்தியர் 2வது அதிகாரத்தையும் படிச்சுக்கணும். இங்கே தீத்துவ கூட்டிட்டு போயிருப்பார். யாரு? பவுல். அதை படிங்க. இப்ப இப்ப புரிஞ்சுக்கிட்டு படிங்க. ம் ம் யார் யார் போயிருக்காங்க? பர்னபா, பவுல், தீத்து போயிட்டு வருவாங்க. சரிங்களா? அது சும்மா உங்களுக்கு ஹிண்டா கொடுக்குறேன். இங்க சில்வாஸ், சீலா, தீமோத்தேயு, லூக்கா. டாக்டர் லூக்கா எப்ப ஜாயின் ஆவாரு அதெல்லாம் கவனிக்கணும். லூக்கா திடீர்னு உள்ள வருவார். அப்போஸ்தலர் புத்தகத்தை எழுதினது யாரு? லூக்கா. இந்த அப்போஸ்தலர் புத்தகம் என்பது லூக்கா புஸ்தகத்தோட செகண்ட் வால்யூம். லூக்கா புஸ்தகத்தோட நடையும் இது ஒரே மாதிரியா இருக்கும். ஏன்னா எழுதுனது ஒரே ஆள். சரியா? இப்ப தீமோத்தேயு இங்க பாத்தீங்கன்னா இவங்க தானே சொன்னாங்க விருத்த சேதனம் தேவையில்லைன்னு. ஆனா இவங்க பாருங்க, இவங்க அப்பா ஒரு கிரேக்க, அம்மா ஒரு யூத ஸ்திரீ. இவளுக்கு விருத்த சேதனம் பவுலே பண்ண சொல்றாரு. ஏன்னா நான் யூதருக்கு யூதனை போலவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனை போலவும் எல்லாருக்கும் எல்லாமானேன்னு சொல்லுவார் ஒரு வசனத்துல. எல்லாரும் ஒரு வசனத்துல. இதனால தங்களுடைய ஊழிய பயணம் தடைபற்ற கூடாதுன்னு சொல்லிட்டு விருத்த சேதனம் பண்ணுவார். விருத்த சேதனம் பண்ணுவார். ஆனா தீத்துக்கு பண்ணிருக்க மாட்டார். அந்த இது நம்ம இன்னொரு வசனத்துல படிக்கலாம். தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் பண்ணி தான் கூட்டிட்டு போறார். நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? தீர்மானத்துல என்னது? விருத்த சேதனம் பண்ணக்கூடாது. ஆனா இங்கே யூதருக்கு பிரசங்கி போறதுனால யூதர்கள் எடுத்த உடனே பவுல் யூதன்னால அலோ பண்ணிடுவாங்க. பவுல் யூதன்னால அலோ பண்ணிடுவாங்க. இவர் யாரு? கிரேக்கன். உங்க அப்பா கிரேக்கன். ஆனா தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் பண்ணி தான் கூட்டிட்டு போறாங்க. புது 4 தீர்மானங்கள். இதனால இந்த 4 தீர்மானங்கள்னால சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறது என்பது அவ்வளவு பெரிய கஷ்டம். 613 நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும். விறகு பொறுக்கினாலே, ஓய்வு நாள்ல விறகு பொறுக்கினாலே கல்லறியணும். நிறைய விஷயத்துல எல்லாம் பார்க்கலாம். சில ஓய்வு நாள்ல பாத்தீங்கன்னா இந்த நிலக்காலை தாண்டி போகக்கூடாது. வீட்டு நிலைக்கால் இருக்கு இல்லையா, அது தாண்டி போகக்கூடாது. இதுல என்ன சில டெக்னிக்கலா பண்ணுவார். எங்க பைபிள் டீச்சர் சொல்லி காட்டினாரு. நிலக்காலை தாண்டி தானே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல 2 வேலைக்காரங்களை கூப்பிட்டு வாங்கலாம். கூப்பிட்டு நிலக்காலை கையில பிடிச்சிட்டு இங்கிட்ட ஒரு பிடிச்சிக்க இங்கிட்ட ஒருத்தர் பிடிச்சி சொல்லிட்டு அப்படியே போவார நிலக்காலை தாண்டாம. நில முன்னாடி சொல்றது புரியுதா? நில போயிட்டே இருக்கும், இவரா போய் எங்க வேணாலும் போயிட்டு அப்படி வருவாரு. இப்படிலாம் வியாக்கியானமாலாம் பண்றவங்களாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளவு சீரியஸ் எவ்வளவு காமெடின்னு எனக்கு தெரியல. ஆனா இப்படிலாம் செஞ்சாங்க. சரிங்களா? சில பேர் பாத்தீங்கன்னா என்னென்னமோ வித்தியாசமாலாம் செய்வாங்க. அப்ப விசுவாசிகளுக்கு புதுவிதமான பழைய சுமைகள், இந்த நியாயப்பிரமாணம் என்கிற சுமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த 4 தீர்மானங்களால சபை விசுவாசத்தில் சிறப்பட்டு. எதுல சிறப்பட்டுதான்? விசுவாசத்துல. விசுவாசம் என்ன விசுவாசம்? இயேசுவே தேவனுடைய குமாரன், இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே நம் பாவங்களுக்காக மரித்தார், இயேசுவே உயிர்த்தார், இயேசுவே திரும்ப வரப்போகிறார், இயேசுவே மேசியா. இதான் விசுவாசம். இதான் விசுவாசம். அந்த விசுவாசத்துல திறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. லீஸ்திராவில போற இடம், ஒரு இடத்துக்கு நம்ம ஊழியத்துக்கு போறோம்னா அந்த இடத்துல ஒரு தாக்கம் வரணும். அதான் அவங்க சொல்றாங்க, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். சரியா? இப்ப லீஸ்திராவில ஒரு நல்ல பயணம் முடியுது. இந்த வட்டம் லீஸ்திராவில பவுலை டச் பண்ண முடியல. எல்லாம் தெளிவா வந்திருக்கிறார். எப்படி ஒரு இடத்துல ஒருத்தர் அடி வாங்கிட்டான்னா அடுத்த தடவை நம்ம எப்படி அடி வாங்காம இருக்கிறது அதுல எல்லாம் கவனிச்சு போவார். சரியா? அடுத்து பிரிகியா.
கலாத்தியா, இந்த நாடுகள் வழிக்கு இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதுலாம், ஸ்டார் எங்கெங்க போட்டிருக்கலாம் அங்கெல்லாம் தேவனுடைய தரிசனமும் வழிகாட்டுதலும் பரிசுத்த ஆவியானோட இடைப்படுதலும் வருதுன்னு அர்த்தம். ஸ்டார் போட்டிருக்க இடத்துல இவங்க பிரியாவில பயணப்பாதையில போகும்போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை வந்தது. முதல் பயணம் வந்து பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பெற்றார், நீ போ அப்படிங்கிறார். ரெண்டாவது பயணத்துல யாரு காரணம்? பயணத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு பவுல் தான் காரணம். முதல் பயணத்துல பவுல் ஆவியானவர் சொன்னார் கிளம்புங்கன்னு, எங்க போகணுமோ அங்கெல்லாம் போனாங்க. ஆனா இங்கே வந்ததுனால இவங்களா ஒரு சொந்த முடிவு எடுத்ததுனால தேவ ஆவியானவர் தடை பண்ணுகிறார். ஆசியாவில சொல்லாதே அப்படிங்கிறார். ஆசியாவில சொல்லாதேன்னா நிரந்தரமா கிடையாது. இந்த நேரத்துல நீ போகாத, இந்த நேரத்துல நீ போகாத. அப்ப பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பெற்றுறார், இங்க போகாத. அதுக்கடுத்து போன இடம் மீசியா, ஆசியாவில் உள்ள மீசியா, மீசியா, சரிங்களா? பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். பித்தினியாவுக்கு போலான்னு மீசியா வந்து மறுபடியும் 2 தடவை தடை பண்றாரு. பெருகியாவிலையும் தடை பண்றாரு, கலாத்தியா இந்த இடப்பட்ட இடத்துலயும் ஆவியானவர் தடை பண்றாரு, ஆசியாவுக்கு போகாதங்கிறாரு. சரி பித்தினியாவுக்கு போலாம் சொல்லும் போது அங்கேயும் போகாதங்கிறார், அது ஒரு பகுதி, சரிங்களா? அங்கேயும் போகாத அப்படிங்கிறார். மேப் நான் அந்த இடம் போட்டு வரல, நாங்களுக்கு காட்டுறேன். அடுத்து இவங்க போன இடம் துரோவா பட்டணம் போறாங்க. துரோவா ஒரு முக்கியமான இடம், தேவனுடைய ஒரு நல்ல ஒரு தரிசனம், இல்ல தேவனுடைய ஆட்கொள்ளும் கிடைக்குது. அப்போ ஒரு நல்ல தரிசனம் பாக்குறாரு. கனவு வேற, தரிசனம் வேற. சொப்பனம் வேற, தரிசனம் வேற. கனவு அப்படின்னா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கனவு வருது. தரிசனம்னா நீங்க உட்காந்துக்கிட்டே இருப்பீங்க, அப்படி ஸ்லைடு மாதிரி போகும். நிறைய பேர் பார்த்துருக்கலாம், ஸ்லைடு மாதிரி ஒரு படக்காட்சி, திஷ்டாந்திரமா படக்காட்சி, இப்படி இப்படி நடக்க போகுது அப்படின்னு, சரிங்களா? முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வர்றதான் தரிசனம். சில பேர் பகல் கனவாங்க, அது கிடையாது. பகல் கனவு தரிசனம் கிடையாது. தேவனால உண்டாக்கப்பட்ட ஒரு காட்சி தான் தரிசனம். அப்ப இரவு நேரத்துல ஒரு தரிசனம் வருது. மக்கோதேனியால இருந்து ஒருத்தன் வந்து எங்க நாட்டுக்கு உதவி செய்ய வாங்க. மக்கோதேனியா என்பது போன முதல் மிஷனரி பயணம் வந்து ஆசியாக்குள்ளதான். முதல் மிஷனரி பயணம் வந்து ஆசியாக்குள்ளதான். நீ கப்பல் போட்டிருக்கனா, கப்பல் படம் சரிங்களா, இதெல்லாம் போட்டா உங்களுக்கு கொஞ்சம் புரியுமே அப்படிங்கிறதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்கேன். இங்க தரிசனம் எங்க போகும்போது இந்த இடத்துல லூக்கா இணைந்தார். லூக்கா இணைந்தார் எங்க சொல்ல முடியுமா? படிங்க. அப்போஸ்தலர் 16 துரோவால தான் டாக்டர் லூக்கா இவங்களோட இணைகிறார். என்னது நாங்கள் யார் எழுதுனது? லூக்கா. இதுலதான் நாங்கள் ஆரம்பிக்கும். அதுல நாங்கள்னு இந்த வசனம் ஃபுல்லா வரும். 10ல இருந்து 13 வரைக்கும் நாங்கள் அப்படின்னு வரும். இப்ப யார் எழுதுனது இத? லூக்கா. அப்ப லூக்கா உள்ள வராரு. லூக்கா உள்ள வராரு. போன முதல் மிஷனரி பிரயாணத்துல இடையில மார்க் வெளியில போவார். 2வது மிஷனரி பயணத்துல லூக்கா உள்ள வராரு. 2 பேருமே வாத்தியாருங்க. யார் எதை எழுதுனது? சுவிசேஷத்தை எழுதுனது. சுவிசேஷத்தை கம்பேர் பண்ணி படிக்கணும். இப்ப துரோவால இரவு நேரத்துல ஒரு தரிசனம் வருது. என்ன தரிசனம்? மக்கோதோனியானா மேசிடோனியா, அலெக்சாண்டர், அதை பாக்குறோம் இல்லையா? அலெக்சாண்டர் பிறந்த ஊரு, சரிங்களா? இது இப்ப இங்க இருந்து இவங்க தரிசனத்தை பெற்று எங்க போறாங்க? பிலிப்பு போறாங்க. பிலிப்புக்கு போற இடத்துல வர்ற 2 பயண பாதை தான் சாமோத்ரிகே, அடுத்து நெயாபோலி. நெயாபோலினா புது பட்டணம் அர்த்தம். நியூ போலீஸ் அப்படின்னா பட்டணம் அர்த்தம், சரிங்களா? இந்த பயண பாதையில கண்டம் விட்டு கண்டம் செல்கிறார்கள். கண்டம் விட்டு கண்டம் செல்கிறார்கள். முதல் பயணத்துல ஆசியாக்குள்ள ரெட்டு அடிச்சுட்டு வந்துருவாங்க. இப்ப எங்க போறாங்க? கண்டம் விட்டு கண்டம். இது வந்து இங்க இருந்து கப்பல், இது வந்து துறைமுகம், கப்பல் இடத்துல மாறுறாங்க. துறைமுக பட்டணம். இங்க இருந்து பயணம் ஆரம்பிக்குது. கண்டம் விட்டு கண்டம் பயணப்படுறாங்க. இடையில நெயாபோலி வருது. இது புதிதாக ஆரம்பிக்க ஒரு பட்டணம், சரிங்களா? இதுவும் மக்கதோனியா தான் இருக்குது. ஆனா போக வேண்டிய இடம் பிலிப்பு. கண்டம் விட்டு கண்டம் புதிய மக்களை பாக்குறாங்க. ஆசியால இருந்து எங்க போறாங்க? ஐரோப்பா போறாங்க.
ஆசியால இருந்து ஐரோப்பா. பவுல் முதல்ல கூட போயிருக்கலாம், முதல்ல போயிருக்கலாம். சரிங்களா? இப்ப எல்லா இடத்துலயுமே பவுல் போனா யூதர்களுடைய ஜெப ஆலயங்களுக்குள்ள போய் பிரசங்கிப்பார். அப்புறம் திட்டுவாங்க, வாங்கிட்டு வந்துடுவாரு, சத்தியத்தை சொல்லிடுவாரு. ஆனா ஐரோப்பாவில யூதர்களுக்கு ஜெப ஆலயம் இல்ல. 10 யூதர்கள் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஜெப ஆலயத்தை ஆரம்பிச்சுருவாங்க. 9 பேர் இருந்தா 8 பேர் இருந்தா ஆரம்பிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. 10 பேர் இருந்தா தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? 2 பேர் என் நாமத்தினால கூடினா நான் உங்களிடத்துல வருவேன். இப்ப யூதர்களுக்கு அந்த ஜெபாலயம் ஆரம்பிக்கணும் எத்தனை பேர் இருக்கணுமா? 10 பேர் இருக்கணுமா? ஆனா இங்கே இயேசு என்ன சொல்றாரு புதிய ஏற்பாட்டுல? 2 பேர் இருந்து. இன்னும் நல்லா சொல்ல போனா நீங்களே அந்த ஆலயங்கிறாரு, தனிநபரை பார்த்து. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர், தேடி வந்த தெய்வம். சரியா? இப்ப ஜெபாலயம் இல்லாததுனால ஒரு ஓய்வு நாள்ல பட்டணத்துக்கு வெளியே போறார். ஒரு ஆற்றோரம் போய் ஆற்றோரத்துல ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்ணுவார். நான் இவ்வளவு போயிட்டு புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் புரியாமல் இல்ல, எல்லாருக்கும் புரியுதா? இது ஒரு துறைமுகம், கப்பல் மாத்தி சரிங்களா? ஆனா இது நான் தெரியாம தான் போட்டேன். 7 நான் தெரியாம டிராவல் தான். இது தெரியாம தான் போடுறேன். இப்பதான் தெரியுது எனக்கு. சரி, ஏதோ ஆனா மாறல, வார்த்தை எல்லாம் மாறல. வார்த்தை அந்த பர்ணபா மட்டும் வசனம் மாறி இருக்கு இல்லையா? நான் 14க்கு 4ன்னு போட்டேனா? சரி, நான் பாக்குறேன் அது என்னன்னு பாக்குறேன். சரி, இப்ப இந்த பாதையில கண்டம் போறாங்க. இவங்க போற துரோவால இருந்து பிலிப்பு போகணும். இது அலெக்சாண்டருடைய அப்பா பிலிப்பு. அவங்க அப்பா பேர் என்ன? பிலிப்பு. நான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சதுல, ரட்சிக்கப்பட்ட புதுசுல பிலிப்பியர்னா அந்த பிலிப்பினோஸ் அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டேன். பிலிப்பினோஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா தெரியாதுல்ல. சரியா? இப்ப பிலிப்பு அவங்க அப்பா பேர்ல ஒரு பட்டணத்தை கட்டிருப்பாரு. பணக்காரர்கள் வாழக்கூடிய ஒரு பட்டணம். இதுல ஓய்வு நாள்ல பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றினரையே ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்ணார். அதை படிங்களேன். அப்போஸ்தலர் அந்த இதை படிங்க. ஓய்வு நாள்ல பட்டணத்துக்கு வெளியே போய் அதை படிங்க. யாராவது எந்த வசனம் சிஸ்டர்? 16, 12 படிங்க. உபதேசித்தோம். 14 ரொம்ப முக்கியம். ஆமென். ரட்சிப்பு கர்த்தரால தான் வரும். அல்லேலூயா. எவ்வளவு பேர் கேட்டிருந்தாலும் அவளை மட்டும் பாருங்க தேவன் செலக்ட் பண்ணி இருதயத்தை திறந்தருளினார். தியேத்ராவுக்கும் இந்த பிலிப்புக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 700 மைலுங்கிறாங்க. 700 கிலோமீட்டரா மைலான்னு தெரியல. ஆனா அவ இங்க வந்திருக்கிறான். அவ இங்க வியாபாரம் பண்றான். என்ன வியாபாரம்? ரத்தாம்பரம். ரத்தாம்பரம்னா என்ன கலர் தெரியுமா? ஊதா கலர். யார் சொன்னது ஊதா கலர்னு? அடுத்து சொல்லுங்க. தெரியாது சொல்லுங்க. ரெட்டு, ஊதா. ரெட்டு தான். ரெட்டு. கை தூக்கு. தப்பு. சரிங்களா? தெரியாம தெரிஞ்சுக்கணும். அதான் பைபிள் ஸ்டடி. என்னது இண்டிகோனா? ரெட்டும் பர்பிளுமா? பாதி சொல்லிட்டாரு. ரத்தாம்பரம்னா பர்பிள் கலர். எப்படின்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. இருக்கு கையில எல்லாமே. சரிங்களா? இப்ப இந்த காலத்துல உள்ளது போல அந்த காலத்துல வண்ணங்கள் செய்யறதுலாம் ரொம்ப கஷ்டம். அது அதிகபட்சமா எல்லாரும் மேக்சிமம் எல்லாம் அந்த வெள்ளை கலரோட தான் கொடுத்துருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? ஏன்னா இந்த ஊதா நிறம் என்பது இந்த நான் காணான் பிரயாணம் பாடம் எடுக்கும் பொழுது அந்த வண்ணங்கள்லாம் எப்படி வந்தது அதெல்லாம் நான் படிச்சு கிளாஸ் எல்லாம் எடுத்து நோட்ஸ் எல்லாம் எடுத்து கிளாஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஊதா வண்ணம் எப்படி இருந்தா கடல் நத்தையில இருந்து எடுக்கக்கூடியதுதான். கடல் நத்தை அதுல இருந்து எடுக்கக்கூடியதுதான் அந்த ஊதா வண்ணம். ஊதா ரொம்ப கஷ்டப்பட்டு உரல்ல இடிச்சு அதை காய வச்சு புளிஞ்சா ப்ளூ கலர்ல ஒரு சாயம். சரிங்களா? அது கையில பட்டா போகாது அந்த கலரு. அதே போல சிகப்பு என்பது கடல் ஓரத்துல பாறைகள்ல ஒட்டி இருக்கக்கூடிய புழு. சரிங்களா? அந்த புழு எத்தனையோ கோடிக்கணக்கான புழுக்களை உரலை இடிச்சு அதுல இருந்து வர்றதா சிகப்பு கலர். இந்த ப்ளூ கலரையும் சிகப்பு கலரையும் இணைக்கும் போது சேர்க்கும் போது வர்றதா ரத்தாம்பரம்.
ராஜாக்கள், பிரபுக்கள் இவர்களுக்கு மாத்திரமே இது அனுமதி. விலையேற பெற்ற ரத்தாம்பரம் வஸ்திரம், சரிங்களா? என்ன அந்த ரத்தாம்பரம் என்ன கலரு? பர்பிள் கலர். அதை செக் பண்ணிக்கங்க, சரிங்களா? எதனாலும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். செக்க செவேர் என்று ரத்தாம்பரம் போல இருந்தது. ஆனா அது அது கரெக்ட் தான், அது கரெக்ட் தான். ஆனா நீங்க செக் பண்ணும் பொழுது ரத்தாம்பரம்னா என்ன கலர் வரும்? பர்பிள் தான் வரும். ப்ளூ கலரையும் ரெட் கலரையும் இணைக்கும் போது வரக்கூடியது பர்பிள் கலர், சரிங்களா? இந்த கலர் வந்து இப்ப ஒரு குறிப்பிட்ட சில காலங்களுக்கு முன்பாக எல்லா கலரும் ஈஸியா ரெடி பண்ணிடுவாங்க. பர்பிள் கலரை வச்சு ரெடி பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். அதுக்குன்னே தனியா இப்ப ஈஸியா வந்துருச்சு. ஆனா முதல்ல இந்த ரத்தாம்பரம் செய்யணும்னா விலையேற பெற்றது. நான் என்ன மறுபடியும் சொல்றேன்னா, நீங்க அடுத்த வாரம் கூட வந்து என்கிட்ட சொல்லுங்க, ரத்தாம்பரம்னா பர்பிள் கலர் தான் நான் செக் பண்ணேன், வந்து சொல்லலாம். சரியா? லீதியால், சரிங்களா? அவ்வளவு நல்ல ஒரு விலையேற பெற்ற ஒரு இருதயத்தை உடையவ. அவளை தேவன் தொட்டு பவுல தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து போவார். ரொம்ப வருந்தி அழைப்பான். ரொம்ப எப்படி சூனேமியால் எலிசாவுக்கு தன்னுடைய மேல் வீட்டு அறையை கொடுத்தாலும், அதே போல லீதியால் வந்து பாருங்க, இவங்க தேசம் விட்டு தேசம் வந்திருக்காங்க, தேவனுடைய விஷயத்தை செய்தி அறிவிக்கிறாங்க. வருந்தி கூட்டி கொண்டு செல்வாள்னு போட்டிருக்கும். எங்க போட்டிருக்குது? வருந்தி கேட்டுக்கொண்டாள். பாருங்களேன், ஒரு வசனம் 15ஆம் வசனத்துல, அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு. எடுத்த உடனே பவுல் எப்படி ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்தானம் எடுத்தாலும், எப்படி அந்த கந்தாய மந்திரி ரட்சிக்கப்பட்ட உடனே வார்த்தையை கேட்ட உடனே ஞானஸ்தானம் பெற்றது, அந்த சிறைச்சாலை உள்ள அதிகாரியோ இந்த கந்தாய மந்திரி டக்குன்னு எது தெய்வம்னு நினைச்சோம், யார் தெய்வம்னு தெரிஞ்சா உடனே ஒப்பு கொடுத்துடணும். பவுல் ஒப்பு கொடுத்தாரு இல்லையா? இயேசுவே நீ ஆண்டவரே, நீ யாருன்னு சொன்னோன்னே, நீ துன்பப்படுத்துற இயேசு நான் சொன்னோன்னே, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கு, அப்படியே சிறு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன். தாழ்மையை தேவன் எதிர்பார்க்கிறார். சரியா? இப்ப அவங்க வீட்டுல தங்கும் போது இந்த இடத்துல குறி சொல்லுகிற ஒரு பெண் பிலிப்புல இந்த இடையிலாம் சின்ன சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பேன். இதுக்குள்ள எல்லா விஷயங்களும் இருக்கு. ஒரு ஸ்லைட்ல நீ போட்டோ எடுக்கிறதுனா போட்டோ எடுத்துக்கோங்க. இதுக்குள்ள எல்லா விஷயங்கள் பவுலுடைய 2வது மிஷனரிக்குள்ள எல்லா சங்கதிகளும் இதுக்குள்ள அடக்கமாயிரும். சரிங்களா? இந்த குறிகாரி சூனியக்காரி, சரிங்களா? ஆனா இவ சம்பாதித்த இவளே வச்சுக்கிறது கிடையாது. இவ பெரிய பெரிய இந்த பண முதலைகள் என்ன பண்ணுவாங்க, அசுத்தாவினால இந்த பீடிக்கப்பட்ட குறி சொல்லுகிற பெண். இவ சொல்றது ஒரு தீர்க்க தரிசனம். சில பேரு தீர்க்க தரிசனம் கேட்க போறோம்னு சொல்லிட்டு குறி சொல்லுகிறது கேட்பாங்க, பாத்தீங்களா? தீர்க்க தரிசனம் வேறு, குறி சொல்லுகிறது வேறு. அதை கரெக்டா வச்சுக்கணும். வெரி குட். சவுலே போய் கேட்கிறார், தீர்க்க தரிசனம் வேறு, குறி சொல்லுதல் வேறு. தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியை பெற்ற மனிதன் தேவ பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, சரிங்களா? புறஜாதிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த குறி சொல்லுதல் என்பது அசுத்தாவியை பெற்றது. அசுத்தாவியை பெற்று குறி சொல்லணும்னா அதுல ஒரு நன்மை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு நன்மை பெற்றுக்கொள்ளமோ அவ்வளவு தீமையா அது முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார். தேவனிடத்துல இருந்து ஒரு காரியம் வந்துச்சுன்னா அதுல ஒரு வேதனையும் இருக்காது. இந்த குறிகாரிய பண முதலைகள் வச்சு இந்த பெண் குறி சொல்ற போது கிடைக்கக்கூடிய பணத்தை இவங்க வச்சுட்டு அந்த பெண்ணுக்கு சொற்ப அளவு கொடுத்து அந்த பெண்ணை பயன்படுத்தி கொண்டு வந்தாங்க. இந்த பெண் நாள்தோறும் பவுல் எங்கெங்கெல்லாம் ஊழியத்துக்கு போறாரோ அப்ப இந்த குறிகாரி என்ன சொல்லுவா, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தார். ஏன் முத நாளே பவுல் விரட்டி விட்டுருக்கலாம் இல்லையா? ஒரு கொஸ்டின் வரணும். முத நாளே இந்த பொண்ணை விரட்டி விட்டா என்ன ஆயிருக்கும்? முதல் நாளே விரட்டி விட்டா சுவிசேஷம் சொல்லியிருக்க முடியாது. சுவிசேஷம் விரட்டி விட்ட உடனே இவங்க அந்த அந்த பெண்ணை வச்சு நடத்துறவங்களுக்கு பண இழப்பு ஏற்பட்டதுனால இவங்க அதிகாரிட்ட பிடிச்சு கொடுக்குறாங்க. இவங்க வித்தியாசமானதை சொல்றாங்க, வித்தியாசமானதை செய்யறாங்க. சொன்ன உடனே இவங்க அநேக அடிகளை அடித்து சிறைச்சாலைக்குள்ள போடப்பட்டார்கள். முதல் நாளே இவன் அந்த பெண்ணை விரட்டி விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இவங்க சுவிசேஷமே சொல்லியிருக்க முடியாது. சகலத்தையும் தேவன் அதனால் காலத்திலே நேர்த்தியாய் பண்ணி இருக்கிறார். இல்லையா? அப்ப முதல்ல ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது அப்படின்னா அந்த டயத்தை பயன்படுத்திக்கணும். கொஞ்ச நேரம் தான் இருக்குது,
கொஞ்ச நேரத்தை பயன்படுத்திக்கொள்ளணும். கொஞ்ச நேரத்தை பயன்படுத்தி நீங்க தேவனுடைய சமூகத்துல 1 மணி நேரம் ஆலயத்துக்குள்ள உட்காடுறீங்கன்னா, 1 மணி நேரம் செய்தினா, ஆண்டவரே இன்னைக்கு என்னோட பேசுங்க, ஒரு வார்த்தையில பேசுங்க, இந்த நிகழ்ச்சியை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க பேசுங்கன்னா கரெக்டா பேசுவார். அதுதான் தேவன். உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிற தேவன். உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிற தேவன். இப்ப சிறைச்சாலையில அநேக அடிகள் அடித்து போட்டாங்களாம். அநேக அடிகள். சரிங்களா? இதுக்கு தான் இந்த மனுஷன் வந்து சொன்னானா தெரியல. நீ வா வந்து அடி, இவன் உதவி கேட்க வந்திருக்கான். உதவி கேட்டு என்னுடைய தேசத்துக்கு வாங்கன்னு சொன்னா, அந்த தரிசனம் நிறைவேற போனா இவங்களை போட்டு அடிக்கிறான். இவங்களை போட்டு கூட வந்த சில்வானுக்கும் சீலாவுக்கும் நல்ல அடி. அடி போகும்போது சிறைச்சாலையில அவங்க என்ன அடி வாங்கிட்டு கழுமரத்துல ஏத்தி அந்த இடத்துல துதித்து பாடுகிறார்கள். சந்தோஷத்துல கர்த்தரை துதிக்கிறது வேற விஷயம். ஆனா சில பேர் இழப்பின் மத்தியில, உயிர் இழப்பின் மத்தியில, பல ரூபாய் நஷ்டத்தின் மத்தியில, சோர்வின் மத்தியில கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. ஆனா பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து எப்ப பாடினாங்களாம்? இரவுல. அடி வாங்கிட்டு, அடி வாங்கினா தூக்கம் தான் வரும், கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம். பேதுரு நல்லா தூங்கிடுவாரு. ஆனா இவங்க பாட்டு பாடினாங்க. அந்த பேதுரு சம்பவத்துல அந்த சிறைச்சாலைக்காரனை கொல்ல சொல்லிடுவாங்க, சிறைச்சாலைக்காரனை கொன்றுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இவன் பாருங்க, இவன் தப்பிச்சிருவான். அது பவுல்னால தான் செய்யும். சரியா? அந்த ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் போது இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பவம்னு மேக்ஸ் பண்ணி படிக்கும் போது முடியும். சரிங்களா? இன்னும் ஒரு தெசலோனிக்கே மட்டும் பார்த்துட்டு, என்ன டைம் ஆகுது, கொஸ்டின் ஹவர்ஸ் போயிட்டு நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். சரியா? இப்ப சிறைச்சாலையில துதித்து பாடும் பொழுது படிக்கலாம். சிறைச்சாலை எல்லா கட்டுகளும் 26 படிங்க. இவங்க பாடினதுனால எல்லார் கட்டுகளும். இவங்க பாடுறாங்க, ஆனா என்ன போட்டிருக்காங்க வரி? எல்லார் கட்டுகளும். எல்லா கட்டுகளும். அது ரொம்ப முக்கியம். சடுதியிலேன்னு போட்டிருக்கலையா? சடுதியிலனா திடீர்னு, சடுதியிலனா திடீர்னு, உடனே அப்படின்னு கிடையாது. அவங்க எவ்வளவு நேரமா பாட்டு பாடியிருக்கலாம், உடனே எல்லாம் இல்ல. திடீர்னு எதிர்பாராத நேரத்துல இயேசு கிறிஸ்துவின் வருகை போல சடுதியிலே அவங்களுடைய கட்டுகள் எல்லாம், சரிங்களா, சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி அதிர்ந்தது. பாருங்க, சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து கதவுகள் திறந்ததை கண்டு கட்டுண்டர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னைத்தானே கொலை செய்து கொள்ள போனார். அப்ப இவனுக்கு எவ்வளவு பயம் இருந்திருக்கும். தன்னுடைய ராஜாவுக்கு, ராயனுக்கு பதில் சொல்லணுமே, சரிங்களா? அதுக்கு மரியாதை தற்கொலை செஞ்சுக்கலான்னு போகும்போது இல்ல நான் போல. பேதுரு என்ன பண்ணாரு? தேவதூதன் வந்து சொன்னதுனால செருப்பை கையில எடுத்துட்டு போயிட்டார். எடுத்துக்க போட்டு போயிட்டார். இவர் நின்று நிதானமா, ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒரு வித்தியாசங்க, நின்று நிதானமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாழ்த்திட்டான் பாருங்க. ஆண்டவமாரே, அப்பொழுது தீபங்களை இல்ல நீங்க 30வது பேருங்க, டைம் ஆயிடுச்சு. அவர்களை வெளியே அழைத்து வந்து அதற்கு அவர்கள் சொல்லி அவங்களுக்கு ஞானஸ்தானம் பெரிய விஷயம். உடனே ஒருத்தன் தெய்வத்தை, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றான்னா அவனை பாராட்டணும். ஏன்னா அவனுடைய இருதயம் எப்படி பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ரொம்ப முக்கியமானது. அவனும் அவன் உடையவர்களும். சாரிபாத், அந்த அவன் வீட்டார், சாரிபாத் விதவை அவளுக்குள்ள மாவுதான் கொடுத்தாங்க. பஞ்ச காலத்துல அவளும் அவள் வீட்டார் அனைவரும் சாப்பிட்டார்கள். நாம செய்யற நன்மை நம்ம ஒண்ணு விட்டு சித்தப்பா வரைக்கும் போகும். அல்லேலூயா. நாம செய்யற நன்மை நம்ம ஒண்ணு விட்டு சித்தப்பா வரைக்கும் போகும். நன்மை செஞ்சா நன்மையை தான் விதப்போம். சரியா? இப்ப இந்த இடத்துல எல்லாம் நல்லபடியா பொழுது விடுத முன்பு இவங்க ஏதாவது அரசாங்கத்துக்கு விதமா எதுவும் தவறு செய்யல, எதுவும் திருடல, கற்பழிக்கல, கொலை செய்யல, எந்த விஷயமே செய்யல. அதனால காலையில வருது இவங்களை விடுதலை ஆக்குங்க. நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? பவுல் இப்பதான் அடிக்கும் போது அவங்களை பேசவே விடலை. சரிங்களா? போலீஸ் உள்ள போகும்போது வா, லாக்கப்புக்கு வா, ஜெயிலுக்கு வா, பேசிக்கலாம், ஸ்டேஷனுக்கு வா, பேசிக்கலாம், பேசி விட மாட்டாங்க. அதே போல உள்ள வச்சுட்டு கடைசியில தப்பு இல்லைன்னு சொன்னதான் வெளியே போய் சொல்றாங்க. ஏன்னா நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க வந்து சொல்லணும் நாங்கள் ரோமர்கள் அப்படின்ட்டான். என்ன சொல்றான்? ரோமர்கள். ரோமனுக்கு அபயம் இடுகிறேன், ரோமருக்கு அபயம், ராயனுக்கு அபயம் இடுகிறேன் மாதிரி ரோமன் சொல்லிட்டாங்க. பாருங்க, அவன் பயம் வந்துருச்சு. ஏன்னா அந்த ஆளுகை ரோமர் கரத்துல இருக்கிறதுனால இதை சொல்லி நான் முடிக்கிறேன், டயத்துக்கு போலாம். அப்ப இவங்க ரோமன் சொன்னோடனே பயந்துட்டாங்க. பயந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்கன்னு, மன்னிச்சிருங்க, தயவாய் கேட்டுக்கொண்டார்கள். அப்புறமாட்டிதான் அவங்க வெளியில போறாங்க. அடி வாங்கினது யாரு? பவுலும் சீலாவும். ஆனா லிஸ்திரா அந்த லீதியாளுக்கு போய் ஆறுதல் சொன்னார்கள் போட்டிருக்கும் பாருங்களேன். 40 படிங்க. அந்தபடி
ம் 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 அடி வாங்கினது இவங்க. ஆனா பாருங்க, இழப்பின் மத்தியிலும் இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல, கவலைப்படாம இருங்க, மூஞ்சில எல்லாம் பிளாஸ்டர் போட்டு போய் சொல்லியிருப்பாங்க. ஆனா அநேக அடிகள்னு போட்டு, அநேக அடிகள். இதெல்லாம் நல்ல ஊழியக்காரன் தான் அடியை மறைச்சு வச்சுக்கிட்டு சரிங்களா, தன்னை அரவணைத்துக் கொண்டே அந்த லீதியாளுடைய இல்லத்துக்கு சென்று கவலைப்படாதுன்னு சொல்லி தேற்றி விட்டு போறதை பார்க்கலாம். அடுத்து பைபிள் ஸ்டடியில ஏன்னா தெசலோனிக்கேயா அந்த பிறகெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். யாராவது டவுட் இருந்தா கேளுங்க. யாராவது டவுட் இருந்தா கேளுங்க. பைபிள் ஸ்டடியை முக்கியமா எழுதி வச்சுக்கோங்க, நல்லா நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. இது என்னைக்காவது ஒரு நாள் பிரயோஜனப்படும், என்னைக்காவது ஒரு நாள் பிரயோஜனப்படும். சோதனை ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, எங்களை வழி நடத்துகிற தெய்வமே, இந்த நாளில் ஆண்டவரே இந்த வேத பாடத்தை ஆண்டவரை கற்றுக் கொடுக்கும்படியாகவும் ஆண்டவரே சோதரம் சோதரம் நேருக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. சோதரம் வந்தவர்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம். பெரையோ பட்டணத்தார் மனோவாஞ்சிய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால் ஆண்டவரை வந்தவர்கள் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க முடியாத கிருபைகளை பாராட்டுங்க. ஆண்டவரை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இவர்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா பொருளாதாரத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே எல்லா ஆண்டவரே சோதனை தடைகளை உடைத்து போடுங்க. எல்லாவற்றையும் நீ நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். இவர்கள் வாழ்க்கையை எதிர்காலத்தை ஆசீர்வாதமாக எழுதி முடித்திருப்பதற்காக நன்றி ராஜா. நீ வழி நடத்துங்க, எல்லாரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. போக்கில் வரத்தவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.